கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபையினால மீண்டுமாக இந்த ஒரு ஆராய்ச்சி வகுப்புல நம்ம பங்கெடுப்பதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றிகளின் சோத்திரங்களையும் ஏற்படுத்திக் கொள்ளலாம். நம்ம பார்த்து வருகிற ஒரு ஆராய்ச்சி, வாட் பாஸ்டர் ரசல் செட் அபவுட் எண்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட், அறுவடை முடிவு பற்றி பிரதர் ரசல் என்ன சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவர் 40 வருட ஆராய்ச்சியில சகோதர சகோதரிகளே, நமக்கு தெரியும் அவர் 40 வருடமா ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க. அநேக சத்தியங்கள் தேவன் கொடுத்திருக்கிறாங்க. அவர் ஊழியத்தின் நாட்கள் ஆரம்பத்துல இருந்த பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தை காட்டிலும் அவருடைய இறுதி நாட்களை பெற்றுக்கொண்ட வெளிச்சத்துடைய அந்த விஷயம் அதிகமாயிருக்கும். எப்படி ஒரு பகல் 6 மணிக்கு மேல வெளிச்சம் பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும். அந்த வெளிச்சம் அப்படி மதியம் 12 மணி வரைக்கும் அந்த வெளிச்சம் இன்க்ரீஸ் ஆகலைங்களா? அது மாதிரி தான் பிரதர் ரசல் பிரதர் கூட அவருடைய ஆராய்ச்சிகள்ல சத்தியத்தின் வெளிச்சமானது தேவன் அந்த மாதிரி கொடுத்திருக்கிறான். அதனால தான் அவர் ஆரம்ப கால ரைட்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் கடைசி காலங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் வித்தியாசம் நம்ம பார்க்க முடியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சத்தியம் மெருகேறுது, இன்னும் பாலிஷ் ஆகுது, இன்னும் ஒரு கிளியரன்ஸ், நல்லா தெளிவாக நம்ம புரிந்து கொள்வதற்கு அங்க வசதியா இருக்கு. நிறைய பாயிண்ட்ஸ், நிறைய விஷயங்கள் இது போன்று பிரதர் ரசல் அவங்க பேசியிருக்கிறாங்க. அப்போ நம்முடைய டாபிக் ஹார்வெஸ்ட் பத்தி, அறுவடை முடிவு பத்தி பாக்குறோம். அப்போ அறுவடை முடிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில நம்ம 2 பாகம் முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, சகோதர சகோதரிகளே, வாட் பாஸ்டர் ரசல் செட் அபவுட் எண்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட், அதனுடைய 3வது பாகத்தை நம்ம பார்க்க போறோம். அறுவடை முடிவு பற்றின ஒரு தெளிவு. ஏற்கனவே சொன்னது போல அறுவடை முடிவு பற்றி தேவனுடைய பிள்ளைகள் அதை பற்றின ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதல் பெற்றிருக்க வேண்டும். ஏன்னா இந்த நாட்கள்ல நம்ம மத்தியில அநேக ஆராய்ச்சிகள் நம்முடைய பிரதர்ஸுங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க சில பேச விஷயங்கள் அவங்க சரியா புரிய மாட்டேங்குது, சில விஷயங்கள் குழப்பமா இருக்குது. என்ன காரணம்னா, பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறதுனால தான், இல்லைங்களா? பாருங்க, ஒரு 10வது வகுப்பு மாணவனுக்கு கணக்கு பாடம் எடுக்கிறாங்கன்னா அவன் சின்ன வயசுல இருந்து இந்த டேபிள் தெரிஞ்சு வச்சிருக்கும், இல்லைங்களா? வாய்ப்பாடே தெரியாத ஒரு பையன் கிட்ட போய் கணக்கு எடுத்தோம்னா அவனுக்கு ரொம்ப குழம்பி போயிடும். அப்ப பேசிக் திங்ஸ்ல, பேசிக் விஷயத்துல ரொம்ப நாலேஜ் பெற்றிருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்போ சகோதர சகோதரிகளே, இந்த அறுவடை பாகம் 3 நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. அப்போ இந்த தேவனுடைய கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்போ பிரதர் ரசல் ஒரு இடத்துல அங்க பேசுறாங்க. எங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, நல்லா கவனிங்க, நான் ஆங்கிலத்துல படிச்சு தமிழ்ல விளக்கம் கொடுக்கிறேன். இட் இஸ் நெசசரி, ரொம்ப அவசியமா இருக்கு. நான் ஹைலைட் பண்ண பாயிண்ட் மாத்திரம் நான் ரீட் பண்றேன், கவனிங்க. Saints, பரிசுத்தவான்கள், should be at least in measure forewarned of impending events. இனி நடக்க போகக்கூடிய நிகழ்வுகளை, இனினா நம்முடைய நாட்களுக்கு பின்னாடி 2020க்கு பின்னாடி வச்சுக்கோம், 2020க்கு பின்னாடி நடக்க போகக்கூடிய காரியங்கள், இல்ல தேவனுடைய பிளான்ல என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த, அதை பற்றின ஒரு முன்னெச்சரிப்பை தேவனுடைய பிள்ளைகள் போதுமான அளவுக்கு பெற்றிருக்க வேண்டும். ஏன்னா ஒருவேளை பெறவில்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன தெரியுங்களா, when they come to pass, அது நடக்கும் போது, அந்த விஷயங்கள் நிறைவேறும் பொழுது நாம் இருதயத்தின் அளவுல அதுக்கு கவனம் கொடுக்காமலையோ இல்ல நம்ம உணர்வடையாமையோ போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால்தான் தேவனுடைய பிள்ளைகள் முன்னெச்சரிப்பு பெற வேண்டியது அவசியமா இருக்குது அப்படின்னு பிரதர் ரசல் என்ன பண்றாங்கன்னா அங்க பேசுறாங்க. சோ இது பாத்தீங்கன்னா பிரதர் ஊழியம் பண்ற ஆரம்பிக்கக்கூடிய நாட்கள் எழுதப்பட்ட ஒரு பாயிண்ட் தான் இது. அவர் ஊழியம் ஆரம்பிச்சார் இல்லைங்களா, அந்த சமயத்துல எழுதின ஒரு காரியம் தான் இந்த பாயிண்ட். அப்பவே எழுதிக்கா இருப்பார். அப்போ பிரதர் ரசல் தேவனுடைய பிள்ளைகள் விஷயத்துல, தேவனுடைய திட்டத்துல, தேவனுடைய சபை இனி முதல் அவங்க ஃபேஸ் பண்ண போகக்கூடிய நிகழ்வு, இனி தேவனுடைய சபை அறுவடை முடிவுல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய முதல் நிகழ்வு என்னன்னு பாத்தீங்கன்னா ரா காலம், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ரா காலம். அதை பத்தி அங்க பேசுறாங்க. அப்போ அது வரும் பொழுது நாம முன்னெச்சரிக்கை பெற்றிருக்கணும். அது எப்ப வரும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது வரும் பொழுது அப்ப என்ன, எப்படி நாம நடக்கணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும், என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும், இல்லைங்களா? வந்ததுக்கு அப்புறம் என்ன ஐயோ பயந்துட்டு இருந்தோம்னா அது என்ன பிரயோஜனம், இல்லைங்களா? அதனால தான் கரெக்டா அதை ஃபேஸ் பண்ணணும்.
இல்லைங்களா? ஹவு டு மீட் தம், அது எப்படி நம்ம சந்திக்கணும் என்பதற்கு ஒரு ஆயத்தத்தோடு இருப்பது அவசியமா இருக்குது அப்படின்னு தன்னுடைய ஆரம்ப கால ரைட்டிங்ஸ்ல பிரதர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா எழுதியிருக்கிறான். பாருங்க, அப்போ தேவனுடைய திட்டத்துல இனி நடக்க போகக்கூடிய சம்பவங்கள் வரிசையில முதல் வருவது, சபைக்கு வரக்கூடிய விஷயத்துல முதல் வருவது ராக்காலம். அப்படின்னா ராக்காலம்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சு, ராக்காலம் எப்ப வரும் தெரியணும், அது எப்படி வரணும் தெரியும். கரெக்டுங்களா? அப்போ ராக்காலம் எப்ப வரும், அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் இல்லைங்களா நம்ம இனி பார்க்க போற விஷயம். ஆனா நம்ம எண்ட் டைம் ப்ராஃபஸி ஸ்டடியில அப்படி பார்க்க மாட்டோம். முத்திரிக்கப்படுதல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ராக்காலம் வருகிறதாக எண்ட் டைம் ப்ராஃபஸி ஸ்டடியில படிச்சிருப்போம் இல்லைங்களா? சோ அது நீங்க வாய்ப்பு இருந்தா ஒரு முறை கேட்டுக்கோங்க. அது ஒரு பிரதருடைய ஆராய்ச்சி, பிரதர் கனிகா அவங்க ஆராய்ச்சி, அது நம்ம மத்தியில பிரதர் பிரபாகர் ஒரு ஸ்டடியாக எடுத்திருக்கிறாங்க. ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். பட் பிரதர் ரசல் இத பத்தி அவர் என்ன சொல்லியிருக்கிறாங்க என்பதை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. 7th ஏஞ்சல் இல்லைங்களா? சோ அப்போ சகோதர சகோதரிகளே, அப்போ ராக்காலம் பத்தி நம்ம போன கிளாஸ்ல சில விஷயம் பார்த்திருப்போம். ராக்காலம் எப்ப வரும் பார்த்தாச்சு. ராக்காலம் வந்ததுக்கு அப்புறம் தான் முத்திரையிடப்படுதலும். அந்த முத்திரையிடப்படுதல் எப்ப முடியும்? கதவு அடைக்கப்படும் போது முடியும். அப்போ ராக்காலத்துக்கும் கதவு அடைக்கப்படுறதுக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்குது. அந்த கேப் தான் சோதனை காலம் என்று நம்ம படிக்கிறோம். அப்போ இந்த ஒரு காலகட்டத்துல சபை எப்படி இருப்பாங்க, என்ன மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும், இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்னா வரக்கூடிய நாட்கள்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ அப்போ இது சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள்ல ராக்காலத்தை பத்தி வேதத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்க போறோம். அதாவது ராக்காலம் தான் முதல்ல வரப்போகுது, அது எப்படி வரப்போகுது, எப்ப வரப்போகுது அப்படின்ற பாயிண்ட் இன்னைக்கு நாம வேத வசனங்களின் ஆதாரத்திலிருந்து பார்க்க போறோம். பாகம் 3ல, பாகம் 4ல பாத்தீங்கன்னா அந்த ராக்காலம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல வரும், அதுக்கு என்ன விஷயம் நடக்கும், ராக்காலம் வர அளவுக்கு சபை பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, அந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்கும், அது 4ஆம் பாகத்துல நம்ம படிக்கலாம். ஓகே, இப்ப நாம சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம படிக்க போற விஷயம் ராக்காலம், அப்புறம் அந்த கதவு அடைக்கப்படுதல். இந்த 2 விஷயங்கள்ல வசனங்கள் என்ன சொல்லியிருக்கு பார்க்க போறோம். போன கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபுல் அண்ட் ஃபுல் பிரதர் ரசலுடைய ரைட்டிங்ஸ், அவர் கொடுத்த ஆராய்ச்சி. ஆனா நம்ம வசனங்கள் பார்க்கல. நீங்க யோசிக்கணும், ஏன் வசனம் ஒரு வசனம் கூட வைக்காம பேசிட்டு இருக்காரு? கரெக்ட், ஏன்னா வசனம் தான் ஃபைனல் கன்க்ளூஷன் பார்த்தோம். வசனங்கள் இருக்கான்னு செக் பண்ணும். காரியங்கள் இப்படி இருக்குதா என்று பெரையப்பட்டனர் என்ன பண்ணாங்க? வசனங்கள் இருக்கான்னு செக் பண்ணாங்க. இப்ப போன கிளாஸ் நம்ம என்ன பார்த்தது? பிரதர் ரசல் அவர் சொல்லிட்ட காரியங்கள். இப்ப பார்க்க போறது வசனங்கள் இருக்கா நம்ம பார்க்கணும். இப்ப படிக்க போற சில வசனங்கள், அதற்கு பிரதர் ரசல் கொடுத்துட்ட விளக்கங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வசனங்கள் அவ்வளவு இசைவா இருக்கும். சகோதர சகோதரிகளே, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதே போல நம்ம மத்தியில என்ன மாதிரி ஒரு டிசப்ஷன் போயிட்டு இருக்குது என்பதையும் கண்டுபிடிக்க போறோம். சோ ரெடியா இருக்கிறீங்களா? சோ தயவு செய்து நீங்க இந்த சப்ஜெக்ட ஃபுல் அட்டென்டிவா கேளுங்க, கவனம் சிதறாம, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீங்க கேளுங்க. ஏன்னா ஒரு பாயிண்ட், ஒரு ஸ்லைடு நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டினியூட்டி அங்க போயிடும். சோ இது தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஒரு விழிப்பை பெற்றிருக்க வேண்டியது அவசியமா இருக்கும். ஏன்னா வசனம் படிக்கிறோம் இல்லைங்களா? எக்காலத்தை ஊதும் போது தெளிவில்லாம ஊதுனா எவன் யுத்தத்துக்கு ஆயுதமாவான்? சோ காலம் தெளிவா ஊதப்படும் போது நம்ம தெளிவா கேட்கலன்னா அப்ப கூட ஆயத்தம் இல்லாம போக வாய்ப்பு. சோ தெளிவா நம்ம கேட்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரம்பிக்கலாங்களா? ஓகே சகோதர சகோதரிகளே, இப்ப நாம டைரக்டா பாயிண்ட்ஸ்குள்ளாக நம்ம போகலாம். சகோதர சகோதரிகளே, அப்போ அறுவடை முடிவு பற்றி 4 பாயிண்ட்ஸ் படிச்சிருப்போம். அந்த 4 டாபிக் ரொம்ப எசென்சியல் டாபிக். இத பத்தி ஃபண்டமெண்டல் மீனிங்கை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அடிப்படையான அர்த்தங்களை தெரிஞ்சு வச்சிருக்கோம். இது தெரிஞ்சிருந்தாலே போதும் இல்லைங்களா? அழைப்பு முடிதல் இல்லைங்களா? ஒரு காலிங். சோ ஒரு காலிங் ஒரு முடிவு. அப்போ அதுக்கப்புறம் ராக்காலம் பத்தி டாபிக், கதவு மூடப்படுதல் டாபிக், நெற்றிகளில் முத்திரையிடப்படுதல் என்பது ஒரு டாபிக். அப்போ சகோதர சகோதரிகளே, நம்ம கண்டுபிடிச்சோம் அழைப்பு முடிதல் அப்படின்னாலே நமக்கு தெரியும் இல்லைங்களா? அழைப்பு முடிகிற விஷயம் அது இணையான யுகங்கள்ல கூட பாக்குறோம். அதாவது யூதயுக அறுவடையில இயேசு கிறிஸ்து மெஷியா வந்ததுக்கு அப்புறம்
இல்லைங்களா, மெஷியா வந்ததுக்கு அப்புறம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 7 வருஷங்கள் தாண்டி போகுது. 7 வருஷங்கள் போய் நான் நினைக்கிறேன் 36 நினைக்கிறேன் இயேசு 29 பேப்டிசம் எடுக்கிறாங்க. மெஷியாவுடைய வருகை 7 வருஷம் போட்டோம்னா 36 என்னன்னா யூதர்களுக்கான வாய்ப்பு அழைப்பு க்ளோஸ் ஆகுது, புறஜாதியாருக்கு வாய்ப்பு ஓபன் ஆகுது. அது நமக்கு தெரியும் இல்லைங்களா, இது கூட இணைதான். அப்போ ஒரு அழைப்பு ஓவர் ஆகுது. அப்போ இத பத்தி படிக்கும் போது நம்ம சார்ட் ஞாபகம் இருக்குங்களா? இப்ப சார்ட் நம்ம ஞாபகப்படுத்துறோம். 1874 இயேசு 2ஆம் வருகை, அறுவடை துவக்கம். பிரதர் ரசல் எதிர்பார்த்தாங்க 40 வருஷம் போனது பின்னாடி 1914 எல்லாமே நடந்துரும் நினைச்சாங்க, அறுவடை ஓவர் நினைச்சாங்க. பட் நடக்கல இல்லைங்களா. அப்ப 1881 11ஆம் மணி வேலை, அந்த ஓமையின் படி 11ஆம் மணி வேலைன்ட்டாங்க. சோ இதுல எந்த மாற்றம் இல்ல, இது அப்படியே இருக்கட்டும். போன கிளாஸ்ல நம்ம கண்டுபிடிச்சோம் ஒரு புது விஷயம்னா பிரதர் ரசல் அவர் மரிக்கும் போது அவர் என்ன ஒரு ஃபெய்த்ல இருந்துட்டார், அறுவடை முடிவு பத்தி அதெல்லாம் கண்டுபிடிச்சோம். இப்ப அதை வச்சு ஒரு சார்ட் போட்டோம்னா நம்ம என்ன பண்றோம், ஒரு இனி நடக்க போகக்கூடிய காலங்கள் தான் 1914க்கு பின்னாடி இல்லைங்களா, 14க்கு பின்னாடி நடக்க போற விஷயங்கள் பார்க்க போறோம். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்னா 1914 இருந்து இந்த கால பகுதியில நம்ம இருக்கிறோம். பாருங்க, கர்சரை நான் வந்து ரவுண்ட் பண்றேன், இங்க இருக்கிறோம். இப்போ முதல்ல வரப்போகிற சம்பவம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சகோதர சகோதரிகளே, 1914 புறஜாதியாரின் காலம் ஓவர், அதுல எந்த மாற்றம் இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 12வது மணி வேலை வர வேண்டியிருக்கு. அப்போ அந்த 1 hour 11ஆம் மணி வேலைக்கும் 12ஆம் மணி வேலைக்கும் நடுவுல 1 hour. 1 hourன்றது ஓமையுடைய பாஷை, ஆனா அதுக்கு எடுக்கக்கூடிய வருஷங்கள் நிறைய இருக்கு. அப்போ அதுக்கப்புறம் கதவு பிளஸ் முத்திரை அது ஓவர் ஆகும். அதுக்கப்புறம் தான் அறுவடை முடிவு. அப்ப நம்ம கண்டுபிடிச்சோம் இது 3க்குமே பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே, எப்போ டேட் நமக்கு தெரியாது. பட் டேட் தெரியல பரவாயில்ல, பட் அந்த சம்பவங்கள் சீக்வன்ஸ், அந்த ஆர்டர், என்ன வரிசையில் நடக்கும் என்பதை அது கிளியரா நம்ம புரிஞ்சுக்கணும். மற்றபடி டேட்ஸ் கண்டுபிடிக்கிறது பின்னாடி வச்சுக்கலாம். ஓகே, இந்த சார்ட் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம எடுக்க போகக்கூடிய விஷயங்கள் இன்னும் எளிமையா உங்களுக்கு புரியும். இப்போ இது பிரதர் ரசலுடைய ஸ்டடி, இதான் பிரதர் ரசலுடைய ஸ்டடி தான் இந்த ஒரு சார்ட். இப்போ இது வசனத்துல இருக்கா இல்லைங்களா, வசனத்துல இருக்கா? ஏன்னா வசனத்துல இருந்தா தான் நம்ம என்ன பண்ணணும், நண்பனும் பிரதர் ரசல் கூட அதான் சொல்லுவார். நிறைய பேர் இது ஒரு வேத மாணவருக்குள்ள இது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லைங்களா, பைபிளா ரீபிரிண்டா? சில பேர் ரீபிரிண்ட் தான் சொல்றாங்க, சில பேர் இல்ல பைபிள் தான் சொல்றாங்க. ஆனா ரெண்டுமே பேலன்ஸ்டா பாக்கும். பிரதர் ரசல் 6th வால்யூம் எழுதும் போது அவரு பெரைய பட்டணத்தாரை வச்சு பேசுறாரு. பவுல் பேசின விஷயங்கள கண்மூடித்தனமா அவங்க ஏற்றுக்கொள்ள என்ன பண்ணாங்களாமா, வேதத்துல இருக்கான்னு செக் பண்ணாங்களாம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே அப்படின்னா பிரதர் ரசல் பிரதரோட ரைட்டிங்ஸ்ல கூட நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா ரைட்டிங்ஸ் படிக்கணும், ஏன்னா தேவன் அவர் மூலமா வெளிச்சம் கொடுக்கிறான். ஆனா அதே சமயத்துல வசனங்களில் இருக்கா நம்ம செக் பண்ணணும் இல்லைங்களா. சோ ஒரு வருத்தமான விஷயம் தான். பைபிள் பொதுவா நம்ம எப்ப திறக்கிறோம், பிரதர்ஸ் சப்ஜெக்ட் படிக்கும் சொல்லும் போது, வசன வாசிக்க சொல்லும் போது தான் பைபிள் அதிகமா திறக்கிறோம். ஆனா மற்ற நாட்கள்ல பைபிள் தனியா படிச்சு அதோடைய விளக்கங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு பிரதரோட ரைட்டிங்ஸ்ல போய் பாக்குறது, அப்படி ஒரு பழக்கம் நமக்குள்ள இருக்கா நம்ம செக் பண்ணணும் இல்லைங்களா. சோ அது நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கு. இதுவே ஒரு பெரிய சோதனையா இருக்கும் நமக்கு இல்லைங்களா, அழைப்பை தெரிந்து கொள்வதற்கு, உறுதிப்படுத்துவதற்கு. ஓகே சகோதர சகோதரிகளே, இப்ப நாம கண்டுபிடிக்க போறோம் இந்த சார்ட் வேத வசனத்தின் படி இருக்கா. அப்போ ஆரம்பிக்கும் போது ரீப்ரிண்ட் நம்பர் 5950 கிட்டத்தட்ட 1915-16 அவர் பேசுறாரு. பாருங்க என்ன வார்த்தை, அந்த ரீப்ரிண்ட் ஆர்டிக்கல்ல படிச்சீங்கன்னா இப்படிதான் டைட்டில் கொடுத்திருப்பாங்க, அவர் மிஸ்டேக் அப்படின்னு இருப்பார். பிரதர் ரசல் மிஸ்டேக் பண்ணிட்டாராம். யாருங்க? பிரதர் ரசல். பாருங்க, இன்னைக்கு யாராவது வந்து பிரதர் ரசல் மிஸ்டேக் பண்ணிட்டாரு சொன்னா கோவம் வந்துடும். ஆனா அவரே சொல்றாரு, நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், எதை குறிச்சு? அறுவடை பத்தி. என்ன மிஸ்டேக் பண்ணோம்னா, ஆமா நம்ம இணையான யுகங்களை வச்சு பார்த்தோம், அதை வச்சு பார்க்கும்போது 1874 செகண்ட் கம்மிங், அதுல எந்த மாற்றம் இல்ல. பட் 1914 முடிவு நினைச்சோம், ஆனா அப்படி இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா
அப்படின்னு எதிர்பார்த்தோம். நடக்கல. ஆனா புறஜாதியாரின் காலம் தான் முடிஞ்சு. 1874 பிரச்சனை இல்ல, மாற்றம் இல்ல. பட் இணையான யுகங்களை வச்சு அந்த அறுவடை முடிவை நம்ம கண்டுபிடிச்சோம். அது நடக்கல. இத போய் மிஸ்டேக்ன்ற இல்லைங்களா? பாருங்க, முதல்ல 1881 அதுக்கு கூட ஆதாரங்கள் பைபிள்ல வச்சுதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1914 கூட பைபிள்ல சில இணையான யுகங்களை வச்சுதான் சொன்னார். பைபிள்ல இருந்து சில ஆதாரங்களை வச்சும் சொல்லி நடக்கலாம் பாத்துக்கோ. ஒருவேளை பைபிள் இல்லாம இந்த டேட் கொடுத்திருந்தாருன்னா நம்ம யோசிக்கலாம் இவர் சரியில்லைன்னு. பட் பைபிள்ல இருக்கக்கூடிய ஆதாரங்களை காமிச்சுதான் ஒரு டேட் கொடுக்கலாம். அந்த டேட் கொடுக்கும்போது இசைவா இருக்கு. பட் நடக்காத போது நம்ம யோசிக்கிறோம், அப்ப ஏதோ விஷயம் ஏதோ இருக்குது. அதுதான் பிரதர் இங்க பேசலாம். அப்போ இதுக்கு ஒரே தீர்வு என்னன்னா, கண்டுபிடிக்கிறதுக்கு வசனங்கள் என்ன சொல்லுது பா. சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம வசனங்களுக்குள்ளாக நம்ம போயிடலாங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம பாட ஆராய்ச்சியில நம்ம ஸ்டார்ட் பண்ற வசனம், இந்த வசனம் நிறைய பேருக்கு தெரியும், ரொம்ப பிரபலமான வசனம் இல்லைங்களா? தூமாவின் பாரம். நிறைய பேர் சத்தியில் கேட்டிருப்போம். ஆனா இதுல என்ன விஷயம் இருக்கு நம்ம யோசிக்கணும். இதுல கவனிக்க வேண்டிய வசனம் 12ஆம் வசனம். ஜாமக்காரன் அது இரவு எவ்வளவு சென்றது கேட்கும்போது ஜாமக்காரன் சொல்றாரு, விடிய காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதனால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப அது இந்த வசனம் படிக்கும் போது நிறைய பேர் கன்ஃபியூஷன். இப்ப விடியற் காலம் குறிக்குது 1000 ஆண்டு அரசாட்சி இல்லைங்களா, ராஜ்ஜி. ராக்காலம் என்ன குறிக்கும்? அது குறிக்குது தேவனுடைய ராஜ்யம் பூமியில ஸ்தாபிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு ராக்காலம் வரும். அந்த ராக்காலம் அது குறிக்குது உபத்திரவ காலம். பாருங்க, இது ஒரு இன்னொரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். இது ஒரு ரீபிரிண்ட்ல ஒரு சகோதரர் பிரதர் ரசலுக்கு காமிச்சிருக்கிறாங்க. பாருங்க பிரதர், இது ஒரு வசனம் இருக்குது, இந்த டிரான்ஸ்லேஷன்ல பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு காமிச்சிருக்கிறாரு. பிரதர் ரசல் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அந்த ரீபிரிண்ட்ல அவர் எழுதின நிருபத்தை பப்ளிஷ் பண்ணிருக்கிறார். அந்த டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா, நான் நினைக்கிறேன் இது வந்து ரிவர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் நினைக்கிறேன். ரிவர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், RSC டிரான்ஸ்லேஷன். பாருங்க இங்க எப்படி வருது பாருங்க, விடியற் காலம் வந்திருக்கிறது, மார்னிங் ஹேஸ் கம், விடியற் காலம் வந்திருக்கிறது இல்லைங்களா? 1874 இருந்து. அண்ட் ஸ்டில் இட் இஸ் நைட். எப்படி சொல்றாரு பாருங்க, விடியற் காலம் வந்திருக்கிறது, 1874 ஆரம்பிச்சாச்சு, ஆனா ஸ்டில் இட் இஸ் நைட், இப்பவும் இரவா இருக்குது. கேட்ட கேள்வி என்ன? ராக்காலம் எவ்வளவு செல்லும்? ராக்காலம் எப்பப்பா முடியும்? அதான் அர்த்தம். விடியற் காலம் வந்துருச்சு, ஆனா இன்னும் ஸ்டில் இட் இஸ் நைட் இன்னும் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லைங்களா வசனம்? அப்படின்னா இந்த ராக்காலம்னா என்ன? பைபிள்ல அடையாளம், இது அடையாள பாஸ், சிம்பாலிக் மீனிங் ராக்கால். சோ ராக்காலம்னாலே பைபிள்ல அது ஒரு கஷ்டத்தை குறிக்கும் இல்லைங்களா? அதுல என்ன சொல்லலாம்னா ஒரு உபத்திரவத்தை குறிக்கும். சோ ஒரு உபத்திரவ காலத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். பாருங்க, இத பத்தி பிரதர் ரசல் விளக்கம் கொடுக்கறாங்க. இந்த வசனத்துக்கான கமெண்ட்ரி, ஒரு ஷார்ட் நைட் ஆஃப் ட்ரபிள் இந்த பூமிக்கு அங்க இருக்குது, அது பேரு நைட் ஆஃப் ட்ரபிள். இந்த உபத்திரவ காலத்தை பத்தி சொல்லும் போது இது உலகத்துக்கு வர போகிற உபத்திரவ காலம். நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா மத்தேயில, இதுவரைக்கும் சம்பவிக்காததும் இனிமேலும் சம்பவியாதமான ஒரு உபத்திரவ காலம் வருது. ஆனா இந்த உபத்திரவம் உலகத்துக்குரிய உபத்திரவம் தான். ஆனா இந்த உபத்திரவம் உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த உபத்திரவத்துடைய தொடக்கம், நல்லா கவனிங்க, உபத்திரவத்துடைய 4 பார்ட் தொடக்கம் யார்கிட்ட வருமாமா, அல்லது யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்குமாமா? சயின்ஸ், பரிசுத்தவான்கள் கிட்ட இருந்தா இந்த உபத்திரவத்துடைய ஸ்டார்டிங் இனிஷியேட் ஆகும் அப்படின்ற. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அப்ப பைபிள்ல ராக்காலம் என்பது மகா உபத்திரவ காலம். ஆனா இந்த மகா உபத்திரவ காலத்துடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க ஆரம்பிக்குதுன்னா பரிசுத்தவான்கள் கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. அப்படின்னா நினைச்சு பாருங்க, இப்போ இது நம்மளை பத்தி பேசுற விஷயம். இன் ஃபியூச்சர்ல ஃபர்ஸ்ட் தேவனுடைய பிளான்ல நடக்க போற விஷயம் இதுதான். ராக்காலம் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில அனுமதிக்கப்பட போகுது.
அதுக்கப்புறம் சபை ஜனங்கள் அந்த ராக்காலத்துல உண்மையா ஓடி முடிச்சு மறிச்சிருவாங்க. சபை ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க பரலோகத்துக்கு. அதுக்கு பின்னாடி தான் உலகத்தின் மேல ராக்காலம் அங்க வரும். இதுதான் பிரதர் ரசல் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அங்க பேசிருக்கிறான். கரெக்டுங்களா? பாருங்க, இப்ப இந்த COVID-19 இந்த காலகட்டத்துல இது நம்ம ராக்காலம் சொல்லலாமா? அப்படி ராக்காலம் சொல்லணும்னா இப்போ பரிசுத்தவான்கள் உபத்திரவத்துல இருக்கிறாங்களா? இல்லைங்க. உண்மையிலே ராக்காலம்னு என்னன்னு நம்ம வசனங்கள் இருந்து பார்ப்போம். நம்ம ஏதோ பேர் சபை ஜனங்கள் மாதிரி அல்லது பழைய காலத்து வேத பாரங்கள் மாதிரி அடையாளங்களை பார்த்துட்டு இருக்க கூடாது, இல்லைங்களா? அப்ப வசனங்களை பார்க்க ராக்காலம் எப்படி இருக்கும் என்பதை வசனங்கள் தெரியும். அது நம்ம 4வது பாகத்துலதான் பார்க்க போறோம். ராக்காலம் என்ன மாதிரி காலம், அது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க. ஆனா அந்த ராக்காலத்துல சபை ஜனங்கள் எப்படி இருப்பாங்க என்பதை இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். ஓகே சகோதர சகோதரிகளே, அப்போ இதுதான் கர்த்தர் இயேசு பேசிட்டாங்க. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என் அனுப்புறவுடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அப்போ ராக்காலம் பத்தி ரொம்ப கிளியரா பிரதர் நம்முடைய ஆண்டவர் அங்க பேசிட்டாங்க. இது இந்த ராக்காலத்துல வேலை செய்ய முடியாதுங்களாம். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை பேசும்போது ஒரு வயல் வழியா போயிருக்கிறாரு. பாத்தீங்கன்னா காலையில இருந்து வேலை செய்வாங்க. கரெக்டா சாயங்காலம் 5 மணி ஆச்சுன்னா வேலை ரொம்ப விறுவிறுப்பா செய்வாங்க. ஏன்னா டைம் 6 மணி ஆச்சுன்னா இருட்டாயிரும், வேலை செய்ய முடியாது. அப்ப 5 மணில இருந்து வேலை எப்படி செய்வாங்க? துரிதமா செய்வாங்க, இல்லைங்களா? அதான் சொல்றாரு, 6 மணி ஆயிடுச்சுன்னா வேலை செய்ய முடியாது, ராக்காலம் வருகிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய சபை இன்னைக்கு நாம பகல் காலத்துல இருக்கிறோம். ராக்காலம் வரும் பொழுது வேலை செய்ய முடியாது. அது என்ன அர்த்தம் சொல்றாரு? 1409 இந்த ராக்காலம் என்பது சபை ஜனங்களை தடுக்கக்கூடிய ஒரு காலம். தேவனுடைய பிள்ளைகளை அவங்களுக்கு ஒரு தடை செய்யக்கூடிய காலம். யார்கிட்ட இருந்து வருதாமா? பெயர் சபையிலிருந்து வருதுங்களாம். பெயர் சபை மற்றும் அரசியல், கவர்மெண்ட்டும் அரசியலும் அவங்க ஒரு இணைவா, இல்லைங்களா? 2 பேர் இணைஞ்சு சில அதிகாரங்கள் செலுத்துவாங்க தேவனுடைய பிள்ளைகள் மேல. அது என்ன மாதிரி விஷயம் பண்ணுவாங்க? எப்படி பெயர் சபையும் அந்த கவர்மெண்ட்டும் மறுபடியும் இணைய போகுது, இல்லைங்களா? நம்ம நிறைய படிச்சிருப்போம், இல்லைங்களா? சொரூபத் மிருகத்தின் சொரூபம், ஆவி கொடுக்கிறது, ராஜாக்கள் அதிகாரம் கொடுக்கிறது. இதெல்லாம் அடுத்த பாகம் 4ல படிக்க போறோம். ராக்காலம் எப்படி வரப்போகுது. பிரதர் ரசல் பிராக்டிகலா சில அனுமானங்கள் கொடுத்திருக்காரு, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல சபை நிற்பாங்க அப்படின்னு. அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ்லாம் அடுத்த பார்ட் 4ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, அப்ப சொல்றாரு பாருங்க, ரிலிஜியஸ் லிபர்ட்டி அப்படின்னா இன்னைக்கு எடுக்கக்கூடிய அறுவடை வேலை, பேசிக் கிளாஸஸ், இல்லைங்களா? போன்ல கூட பண்ண முடியாதுன்னு பாத்துக்கோங்களேன். போன்ல கூட நீங்க கிளாஸ் எடுக்க முடியாது. will be greatly restricted. நினைச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு காலப்பகுதியா இருக்கு நினைச்சு பாருங்க. ஒரு வேலை மீறி எடுத்தீங்கன்னா என்னென்ன விஷயம் நடக்கும் தெரியுங்களா? அதெல்லாம் 4ஆம் பாகத்துல பார்க்க போறோம். சகோதர சகோதரிகளே, இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் மேல வரக்கூடிய ராக்காலம். இப்ப வந்துருச்சா? நோ, இல்லைங்களா? இப்ப நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். போன்ல கூட பேசிக் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. சகோதர சகோதரிகளே, தேவனுடைய திட்டங்களை தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்ப ராக்காலம் பத்தி நம்ம கண்டுபிடிக்கணும், அது வசனங்கள் இருந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா பிரதர் ரசல் நமக்கு நல்ல ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன ஹிண்ட்னு பாத்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகனை சிறை பிடிச்சிருவாங்க, பாத்தீங்களா? சிறையில இருப்பார், போட்டுருவாங்க. அத ராக்காலத்துக்கு கம்பேர் பண்றாங்க. ராக்காலத்தை இதோட கம்பேர் பண்றாங்க. யோவான் ஸ்நானகன் சிறை பிடிக்கப்பட்டு கட்டுண்டவராக இருப்பார். முன்னாடி நல்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு, பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு, இல்லைங்களா? எப்படி திட்டுவா தெரியுங்களா? பெரியன் பாம்பு குட்டிகளே அப்படி திட்டுவாரு. பேப்டிசம் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா இப்ப எதுவுமே பண்ண முடியாது. அப்போ இதான் சிறை இருப்பு காலம். யோவான் இந்த டைம் ராக்காலத்துக்கு கம்பேர் பண்றார் பிரதர் ரசல். எப்படி பார்க்கணும்னா, இப்ப நம்ம யோவான் ஸ்நானகன் சிறைக்கு போனார், இல்லைங்களா? ஜெயில புடிச்சு போட்டான்.
எதனால பிடிச்சு போட்டாங்க? கண்டுபிடிச்சணும். அங்கதான் கண்டுபிடிக்கிறோம். அதே போலத்தான் நம்ம கூட ராக்காலம் வரும். இதனாலதான் ராக்காலம் வரப்போகுது இல்லைங்களா? ஏன்னா பேர் சபையும் கவர்மெண்ட் சேர்ந்து நம்மள என்ன பண்றாங்க? இந்த ராக்காலத்தை பண்றாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றாங்க, தடை பண்றாங்க. அப்படி என்னதான் பண்ண போறோம் நம்ம பார்க்கலாம். அப்போ யோவான் ஸ்நானகன் பத்தி தெரிஞ்சுக்கணும். யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணார்? 2 வசனம் படிச்சாலே போதும். மத்தேயு 14:3-4 கவனிங்க. ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி நிமித்தம், இல்லைங்களா? மன்னிக்கணும், சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளி நிமித்தமும் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். நல்லா கவனிங்க. ஏரோது யோவானை பிடிச்சு போட்டார். ரீசன் ஏரோதியாளி நிமித்தம். என்னாச்சு சொல்றாரு பாருங்க 4ஆம் வசனம். ஏனா நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயம் அல்லவென்று யோவான் அவனுக்கு சொல்லி இருந்தான். இதுதான் பிரச்சனை. சகோதர சகோதரிகளே, இப்ப நாம இத ராக்காலத்து கூட கம்பேர் பண்ணோம்னா, இப்போ சபை ஜனங்கள் ஒரு பெரிய வேலை பண்ண போறாங்க. சபை ஜனங்கள் வரக்கூடிய நாட்கள்ல ஒரு பெரிய வேலை பண்ண போறாங்க. அதன் விளைவு தேவனுடைய பிள்ளைகள் மேல ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் வரப்போகுது. அது என்ன விஷயம் நம்ம பார்க்கலாம். அப்போ இத பத்தி சொல்லும்போது இந்த டிரான்ஸ்லேஷன் இல்லைங்களா, சொல்லி இருந்தான் வருது இல்லைங்களா, ஜான் வாஸ் சேயிங். டிரான்ஸ்லேஷன் அங்க பயன்படுத்தின கிரேக்க வார்த்தை ஆக்சுவலி ஜான் வாஸ் சேயிங் அப்படி வருது இல்லைங்களா. அது எப்படி அந்த ஜான் சொல்லியிருந்தான் வரும், யோவான் சொல்லியிருந்தான் வரும். ஆக்சுவலி அது எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா, ஜான் வாஸ் சேயிங் அதான் கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் இல்லைங்களா. அப்படின்னா ஏதோ லாஸ்ட் மினிட்ல சொன்ன உடனே புடிச்சு ஜெயில போட்டாரு அர்த்தம் இல்ல. ஏரோது கிட்ட ரொம்ப நாளாவே சொல்லிட்டே இருந்திருக்கிறார். ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரும்போதுதான் ஏரோதியாளுக்கு கோபம் ஆயிடுச்சு. பொழுது அன்னைக்கு நீ இப்படியே சொல்லிட்டு வர. அப்போ ஏரோது என்ன பண்ணிட்டாரு? புடிச்சு போட்டார். அப்போ சகோதர சகோதரே நல்ல அருமையா ஒரு பாயிண்ட் பிரதர் கொடுத்துட்டான். அப்போ இன்னைக்கு கூட நாம அறுவடை வேலை தான் பண்ணிட்டு இருக்கிறோம், தேவனுடைய வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. அப்போ அந்த அறுவடை வேலையில என்ன பண்றோம் பாருங்க. ஏரோது யாரு குறிக்கிறாரு? கவர்மெண்ட். ஏரோதியா இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்டண்டம் அல்லது பேர் சபை இல்லைங்களா. அப்போ இவங்க பேர் சபைகளும் இந்த கவர்மெண்ட் இவங்க ஒரு காலத்துல இணைய போறாங்க, ஃபியூச்சர்ல இணைய போறாங்க என்பதை இப்பவே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பேசிக் கிளாஸ்ல சொல்லிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே ஒரு காலத்துல இருந்தான். ஒரு காலத்துல கிறிஸ்டண்டமா இருந்துச்சு, பரிசுத்த ரோம சாம்ராஜ்யம் இல்லைங்களா, போப் மார்க்கம், ஆன்டி கிரைஸ்ட், பிள்ளைகள் கூட ஆன்டி கிரைஸ்ட். இப்ப பேசிக் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா இப்ப எல்லாம் சைலண்டா இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் கிளாஸ் எடுக்கிறோம், சைலண்டா இருக்கிறாங்க. ஆனா இதே கிளாஸ நாம வரக்கூடிய நாட்கள்ல ஒரு சூழ்நிலை வரும் போது அந்த சூழ்நிலையில இந்த கிளாஸ நம்ம எடுப்போம். இப்போ எந்த ஒரு எஃபெக்ட் இல்ல இல்லைங்களா. ஆனா ஒரு காலம் வரப்போது அந்த காலத்துல அவங்க 2 பேர் இணைஞ்சிருப்பாங்க. அந்த டைம்ல இப்ப பேசக்கூடிய இந்த ஆன்டி கிரைஸ்ட் சப்ஜெக்ட் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. ஆன்டி கிரைஸ்ட் சப்ஜெக்ட் சகோதர சகோதரிகளே, அது எப்படி இருக்க போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆன்டி கிரைஸ்ட் மாத்திரம் இல்லை, ட்ரினிட்டி அந்த டாபிக் கூட பேசுவாங்க சபை ஜனங்க. இப்ப பேசிட்டு தான் இருக்கிறோம், ஆனா எஃபெக்ட் இல்ல. எப்படி யோவான் ரொம்ப காலமா பேசிட்டு இருக்க, ஆனா எப்ப பேசினாரா 2 பேர் இணைஞ்சிருக்கும் போது அப்ப பேசினதுதான் ஒரு எஃபெக்ட் ஆயிடுச்சு. அப்ப சகோதர சகோதரிகளே, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரும். அப்போ இந்த கவர்மெண்ட் பிளஸ் சபையுடைய அந்த பேர் சபையுடைய யூனியன் பத்தி அங்க பேசும்போது தேவனுடைய பிள்ளைகள் மேல ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் வரப்போகுது. இதுதான் பிரதர் ரசல் இந்த ரீபிரிண்ட் ஆர்டிக்கல்ல பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, அவரு ஊழியம் பண்ணாரு, இயேசு கிறிஸ்துவுக்கு பேப்டிசம் எடுக்கிறாங்க. பேப்டிசம் எடுத்து யோவான் பேப்டிசம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா யோவான் ஜெயில இருக்கிறாரு. ஜெயில பிடிச்சு போட்டாங்க. ஜெயில இருக்கக்கூடிய யோவான்
எப்போ ஜெயிலுக்கு போனாரோ அதே டைம்ல நம்முடைய ஆண்டவர் மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சிட்டார். இப்ப ஜெயில இருக்கக்கூடிய யோவான் எத்தனை வருஷம் இருந்தார் தெரியுங்களா? எத்தனை வருஷம் இருந்தாரு அப்படின்னா நமக்கு தெரியும். யோவான் ஜெயில இருக்கிறது எதை குறிக்குது? சபை மீதான ஒரு ஒடுக்கப்படுதல், ரெஸ்ட்ரைண்ட். என்ன சொல்றது? ரெஸ்ட்ரைண்ட்னா ஒரு துன்புறுத்தக்கூடிய அல்லது ஒரு கட்டுப்பாடு பண்ணக்கூடிய ஒரு காலம். யார் மேல? சபை மீது மாத்திரம். பேர் சபைகள் வச்சுக்காது. மத்த சபைகளா ஃப்ரீயா இருப்பான். மத்த சபைகள்லாம் மிஷினரின்னு சொல்லிட்டு ஊழியம் பண்ணிட்டு இருப்பான். ஆனா நமக்கு தான் வரப்போகுது இல்லைங்களா? அப்போ எத்தனை வருஷம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அவரு சிறையில் இருந்தாரு? அது நம்ம கண்டுபிடிக்கும். ஒருவேளை அது கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு நம்ம இணை பார்க்க தேவையில்லை. அப்படின்னா ஒரு வருஷம் தான் இருப்பாங்க என்ற அர்த்தம் எடுத்துக்க முடியாது. ஒருவேளை இருக்கலாம், நமக்கு கிளியரா தெரியல. ஆனா இந்த சிறையில பிடிச்சு போட்டாங்க பாத்தீங்கன்னா, இதத்தான் ராக்காலம் என்று இங்க கூட பேசுற பாருங்க. யோவான் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, ராக்காலம் வரப்போகுது இல்லைங்களா சபைக்கு, அது யோவானுடைய சிறையிருப்பை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலான்ற. அப்ப பாருங்க, இப்படிப்பட்ட யோவானுடைய இந்த ஊழியத்தை தடை பண்ணிட்டாங்க, பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க இல்லைங்களா? சோ இது நமக்கு ஒரு பாடமா இருக்குது. ஏன்னா நமக்கு கூட இப்படிப்பட்ட காலப்பகுதி அனுமதிக்கப்பட போகுது. தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில அறுவடை வேலை பண்ண முடியாத சூழ்நிலைகள் அங்க வரப்போகுது அப்படின்னு அங்க பேசுறதை நாம கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஒரு வருஷம் வரைக்கும் இருந்திருக்காருங்களாம். இது ரீப்ரிண்ட்ல பேச கிட்டத்தட்ட ஜெயில ஒரு ஒன் இயர் இருந்திருக்கிறாங்களாமா. அதாவது அவர் தலைய வாங்குறவர். ஒருவேளை இதுக்கு நம்ம இந்த பாயிண்ட ஒருவேளை நம்ம எடுத்தோம்னா தெரியல, ராக்காலம் மேபி தேவனுடைய பிள்ளைகள் மேல ஒரு வருஷம் கூட இருக்கலாம். வசனத்தின்படி பார்த்தோம்னா, நிழல் பொருள் வச்சு பார்த்தோம்னா இருக்கலாம், இல்ல மேல கூட இருக்கலாம். பிரதர் ரசல் சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா 1 இயர் இருக்கலாம், இல்ல மேல கூட இருக்கலாம். ராக்காலம் தேவனுடைய பிள்ளைகள் மேல இருக்கக்கூடிய ராக்காலம், உலகத்தின் மேல வரக்கூடிய ராக்காலம் பத்தி பேசல, தேவனுடைய பிள்ளைகள் மேல இருக்கக்கூடிய ராக்காலம். அப்பதான் பாருங்க, யோவான என்ன பண்றாருன்னா 1 இயருக்கு அப்புறம் ஆள் அனுப்பி யோவானுடைய சிறைச்சேதம் பண்ணுவித்தான். இது என்ன குறிக்கும்? யோவானுடைய மரணம் என்ன குறிக்குவா இருக்கும்? கரெக்ட், நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க, யூகிச்சிருப்பீங்க. யோவானுடைய மரணம் குறிக்குது தேவனுடைய சபை மகிமைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவான். கடைசி அங்கம் மகிமையாக்கப்படுவாங்க. வேற மாதிரி சொல்லணும்னா கதவு அடைக்கப்படுதல். கதவு அடைக்கப்படுதல் பத்தி தான் அங்க பேசுறாங்க. பாருங்க, சொல்ற the close of the earthly career of the true church. சபையுடைய பூமிக்குரிய ஓட்டம் முடிவுக்கு வருது, கதவு அடைக்கப்படுது. எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் பாரு. அப்ப யோவான் சானகன் உடைய விஷயம் நமக்கு ரொம்ப பொருந்தது. சரி, இத பத்தி இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிறவர்களுக்காக பிரதர் ரசல் இன்னொரு ஹிண்ட் கொடுத்திருக்காரு பாரு. இன்னொரு ஹிண்ட் என்னன்னா, சபை மகிமையாவாங்க இல்லைங்களா? ராக்காலம் முடியும் போது சபைக்கான ராக்காலம், அந்த காலகட்டத்துல சபை மகிமையாக்கப்படுவான். இப்ப அத இன்னொரு நிழலோட கம்பேர் பண்றார் பாருங்க. கிரீன் கலர்ல போட்டிருக்கிறோம், எலியாவின் சுழல் காற்று அப்படின்ற ஒரு போட்டிருக்கு பாத்தீங்கன்னா. எலியாவின் சுழல் காற்றோட கம்பேர் பண்றாங்க. எலியாவுடைய சுழல் காற்றும் யோவானுடைய சிறையிருப்பு காலமும் மற்றும் அவருடைய தலை சிறைச்சேதம் பண்ணப்படுவதும் அது குறிக்கிறதா இருக்குது சபையுடைய அனுபவங்களுக்கு. இப்ப யோவான் பத்தி படிச்சாச்சு. இப்ப நெக்ஸ்ட் இன்னொரு ஹிண்ட் கொடுக்கறாங்க, எலியா பத்தி கொடுக்கறாங்க. அப்ப எலியா பத்தி கொடுக்கறாங்கன்னா நம்ம கண்டிப்பா இன்னும் ராக்காலம் பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்பதான் சபை எப்படிப்பட்ட காலகட்டத்துல வாழ போறாங்க என்பதை கண்டுபிடிக்க முடியும். அப்போ எலியா பத்தி நாம சில விஷயம் பார்க்க வேண்டி இருக்கு சகோதர சகோதரிகளே. அது என்ன பாயிண்ட்? அப்போ நம்ம எங்க போகணும்? எஸ், கரெக்ட், வசனங்கள் தான் பார்க்கணும். எலியாவின் நாட்களுக்கு போயிடலாம். நான் ஜஸ்ட் வசனங்களை ரீட் பண்றேன், அதுல சில முக்கியமான பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணிருக்கிறோம். தயவு செய்து நீங்க ரொம்ப கூர்ந்து கவனிங்க. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிற நாள் வரும்போது இல்லைங்களா, இது குறிக்குது கதவு அடைக்கப்படுதலை பத்தி பேசியிருக்காரு. அப்ப கதவு அடைக்கப்படுறதுக்கு முன்னாடி ராக்காலம் வந்திருக்கு இல்லைங்களா? இப்ப கதவு அடைக்கப்படுவதற்கும்
ராக்காலம் வருது இல்லைங்க முன்னாடி, அதை பத்தி இந்த சம்பவங்களை படிக்க போறோம். அப்ப பாருங்க சொல்றாங்க, தேவன் என்ன பண்ணாங்கன்னா கில்கால் இருந்து அனுப்புறாராம். எங்க அனுப்புறாருங்களாமா? பெத்தேலுக்கு அனுப்புறார். கில்கால் இருந்து பெத்தேலுக்கு அனுப்புறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெத்தேல் இருந்து எங்க போன்றாங்க? எரிகோவுக்கு அனுப்புறார். நல்லா கவனிங்க, பெத்தேல் இருந்து எரிகோவுக்கு அனுப்புறான். நான் நேரம் கருதி நான் வாசிக்கல, பட் நீங்க வசனத்தை நோட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எரிகோவில் இருந்து தேவன் எங்க போக சொல்றாரு? யோர்தான், இல்லைங்களா? அப்ப யோர்தானுக்கு போனான். இப்ப யோர்தான் போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து எங்க போக சொன்னாரு? வசனம் இருக்கா? பார்க்கலாம். என்ன சொன்னாரு பார்க்கலாங்களா? பாருங்க. இப்ப அங்க போனதுக்கு அப்புறம் இங்கதான் கவனிக்கணும், 2 பேரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். ஜோர்டான் ரிவர் கிட்ட வந்து கரையில வந்து நின்னுட்டான். அதுக்கப்புறம் வசனம் படிக்கணும், என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் ஒன்னும் தெரியாது. ஆனா நிக்கிறான், கொஞ்ச நேரம் நிக்கிறான். அப்போ எவ்வளவு நின்று இருப்பாங்க தெரியல நமக்கு. ஒருவேளை எலியா எதிர்பார்த்து இருப்பாங்க ஏதாவது தேவனுடைய வார்த்தை வருதா என்று, இல்லைங்களா? ஆனா வரவே இல்லை தேவனுடைய வார்த்தை. அடுத்து என்ன பண்ணணும் சொல்லி வரல, எங்க போகணும் சொல்லி வரல. அப்ப இருவரும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நின்னுட்டாங்க. அடுத்த மேற்கொண்டு போக முடியாத நிலை இருக்கு. ஒருவேளை மேற்கொண்டு போகணும்னா முன்னாடி ஓடக்கூடிய ரிவரை 2ஆ பிரிக்கணும், அப்பதான் போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு டைம் தான் இவங்க 2 பேருக்கு வந்துச்சு. அப்ப பாருங்க, ஒருவேளை நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாம், 2 பேர் நின்று என்ன பண்ணிருப்பாங்க, யோசிச்சிருப்பாங்க, என்ன தேவனுடைய வார்த்தை வருதா என்ன, அடுத்து நம்ம எங்க போனோம், அப்படி போனாலும் கூட எப்படி போக முடியும், இல்லைங்களா? பாருங்க, நடுவுல ஒரு ஆறு ஓடிட்டு இருக்குது. ஆறுனா நீங்க ஏதோ நம்ம சின்ன கால்வாய் நினைச்சுக்காதீங்க, இல்லைங்க? கால்வாய்னா உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? சின்ன அளவு அந்த ஆறுனா பெரிய அகலமா இருக்கும். யோர்தான் ரிவர் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும், அகலமா இருக்கும் இல்லைங்களா? அதுவும் ஒரு குறிப்பிட்ட டைம்ல ரொம்ப கரை புரண்டு ஓடுக்கலாம். அப்போ அகலமா இருக்கும், பயங்கரமா இருக்கும், தண்ணி வேகமா போகும். அத நார்மல் ஆறுனா நம்ம நடந்தே போயிடலாம், இல்லைங்களா? தண்ணியை பிரிக்க தேவை அவசியம் இல்லை. ஆனா இங்க தண்ணிய பிரிக்கிறாருன்னா கண்டிப்பா யோர்தான் கரை புரண்டுதான் ஓடி இருக்கு. தண்ணியுடைய அகலமும் அதிகமா இருக்கு. பாருங்க, இப்பெல்லாம் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆறுகள் பார்க்க முடியும். ஆறுகள் தண்ணி சும்மா நம்முடைய என்ன சொல்லலாம், அந்த கணுக்கால் அளவு, சம்டைம் முழங்கால் அளவு இருக்கக்கூடிய நதியை கூட நம்ம என்ன பண்ணலாம நடந்தே கடந்து போகலாம். ஆனா தண்ணிய 2ஆ பிரிச்சு நடந்து போற அளவுக்குன்னா கண்டிப்பா கரை புரண்டு ஓடினால் மாத்திரமே தான் இந்த சம்பவம் நடக்கும். அப்ப பாருங்க என்ன நடக்குது பாருங்க. அப்பதான் எலியா டக்குன்னு ஒரு பிளான் பண்றாரு. என்னன்னா, ஆனா இதெல்லாம் செய்ய சொன்னார தேவன், வசனம் எங்க இல்ல, ஆனா அவர் பண்றாரு பாரு. சால்வை எடுக்கிறார். சால்வை எடுக்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். எடுக்கும் போது அது எப்படி இருக்கும்? தொலை தொலைன்னு இருக்கும். இப்ப என்ன பண்றாருன்னு, தொலை தொலைன்னு இருக்கக்கூடிய சால்வையை அடிச்சா எஃபெக்டா இருக்காரு. அப்ப என்ன பண்றாரு? சால்வைய முறுக்கிறார். சால்வைனா தயவுசெய்து துண்டு நினைச்சுக்காரு. துண்டு நம்ம துண்டு மாதிரி கிடையாது. துண்டெல்லாம் ஈஸியா முறிக்கிறலாம். பட் சால்வைன்றது அது நல்லா கொஞ்சம் வெயிட்டா இருக்கும், இல்லைங்களா? ஆனா திக்கா இருக்கும் சால்வை, அது நீளமா இருக்கும். தீர்க்கதரிசிகள் அது போட்டிருப்பாங்க. அதை எடுத்து 2ஆ நல்லா பயங்கர முறுக்கிறார். நல்லா முறுக்கிறாருன்னா நினைச்சு பாருங்க, அது எப்படி முறுக்கிருப்பா கற்பனை பண்ணிக்கும். முறுக்கி என்ன பண்றாரோ அந்த முறுக்குனதுல ஓங்கி அடிச்ச அடியில தண்ணி 2ஆ பிரியுது. சோ இதுதான் நடந்துச்சு. என்ன பண்ணாங்க? அதுக்கப்புறம் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அப்ப பாருங்க, அந்த ரிவரை கடக்கும் போதே எலியாவும் எலிஷாவும் 2 பேர் தான் போறாங்க. போகும்போதே ஏதாவது பேசிட்டு கூட போயிருந்திருக்கலாம், நமக்கு என்ன தெரியும், ஒரு பேசிட்டு போயிருக்கலாம், இல்ல ஆச்சரியப்பட்டு போயிருக்கலாம், இல்லைங்களா? அப்போ 2 பேரும் அப்போ கண்டிப்பா ரிவரை கடக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஆயிருக்கும், இல்லைங்களா? ரிவரை கடந்து போறதுக்கு மினிமம் நம்ம ஒரு டைம் போட்டோம்னா ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் அங்க இருக்குது ரிவரை கடந்து போறது. ஓகே, இப்போ என்னாச்சு? போனதுக்கு அப்புறம் எலிஷாவை நோக்கி, நான் என்ன செய்யணும், உனக்கு நான் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி ஏதாவது செய்யணுமா அப்படின்னு சொல்லி எலிஷா கிட்ட பேசுறான். அப்ப எலிஷா பேசும்போது சொல்றாரு, உங்க கிட்ட இருக்க ஆவி எனக்கு ரெட்டிப்பா தாங்கன்ற. அப்போ உடனே எலியா டிமாண்ட் வைக்கிறார். அப்படியா,
அப்படின்னா நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை பார்த்தா தான் உனக்கு கிடைக்கும்ட்டார். என்னங்கோ, நீ என்னை கண்டா தான் உனக்கு கிடைக்கும். 10ஆம் வசனம். இல்லைன்னா கிடைக்காதுன்ட்டார். பாருங்க, இதெல்லாம் மீனிங் இருக்கு சகோதர சகோதரிகள். ஏதோ நம்ம படிச்சுட்டு போயிட்டு இருக்கிறோம் கதை மாதிரி. ஆனா பெரிய விஷயம் இருக்குதுங்க. ராக்காலத்துல ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது தேவனுடைய பிள்ளைங்க. அப்ப பாருங்க, கண்டால் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காதான். அப்போ பேசிக்கொண்டு நடந்து போகையில் நாம புரிஞ்சுக்கோங்க, அக்கறைக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கொண்டு நடந்து போறாங்க. எவ்வளவு டைம் ஆயிருக்கும் தெரியல, எவ்வளவு தூரம் போனாங்க எல்லாம் தெரியாது நமக்கு, ஆனா போயிருக்கிறான். அப்பதான் பாருங்க, அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் வந்து ரெண்டு பேரையும் பிரிச்சு என்ன பண்ணுதாமா, சுழல் காற்றுல பரலோகத்துக்கு எலியா ஏறி போனான் அப்படின்னு நான் படிக்கிறோம். சுழல் காற்றுல தான் ஏறி போனதாக படிக்கிறோம். குதிரை அந்த ரதத்தின் மேல இல்ல, அது வந்து ரெண்டா பிரிச்சிருச்சு. பட் சுழல் காற்றுல ஏறி போனான் என்று நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ்ல வசனங்கள் இவ்வளவுதான், சம்பவம் இதுதான் ராக்காலத்தோட கம்பேர் பண்றாரு. ராக்காலமும் கதவு அடைக்கப்படுதலும் இதை பத்தி இந்த நிழல்ல பார்க்க முடியும்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் சொல்றார். இப்ப நம்ம பார்க்கலாம் எப்படின்னு. பாருங்க, இப்போ ஒரு 4 பிளேஸ் போறாங்க, ஞாபகம் இருக்குங்களா? கில்கால், அப்புறம் எங்க போறாங்க? பெத்தேல். ஆக்சுவலி மன்னிக்கணும், கில்கால் இருந்து பெத்தேல் இருந்து ஜெரிகோல இருந்து ஜோர்டான். இப்போ இந்த நிகழ்வு என்ன அர்த்தம் குறிக்கும்? முதல்ல எலியா யாரு, எலிஷா யாரு நமக்கு எல்லாரும் தெரியும். அதனால நான் காமிக்க விரும்பல பாயிண்ட்ஸ். எலியா குறிக்குது கடைசி கால பாத அங்கங்கள், சபை ஜனங்கள், 1,44,000 பேருடைய கடைசி பாத அங்கங்கள். அப்ப எலிஷா யாரை குறிக்கும்? திரள் கூட்டத்தார். கரெக்டுங்களா? அப்போ இவங்க 2 பேரும் ஒன்னதான் டிராவல் பண்றாங்க. என்ன அர்த்தம்? இதுல யாரு சபை யாரு திரள் கூட்டம் கண்டுபிடிக்க முடியாது இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம எல்லாம் 1000 பேர் கன்வென்ஷன் கூடுறோம்னா யாரு சபை யாரு திரள் கூட்டம் தெரியுமா? தெரியாது. அப்போ 2 பேர் நடந்து போறாங்க. அப்போ பாருங்க, ஒரு டைம் கில்கால் இருந்து பெத்தேல் டு ஜெரிகோ டு ஜோர்டான். இதோட விளக்கம் என்ன என்பதை ரசல் பாருங்க சொல்றாங்க. பாருங்க, இது ரீப்ரிண்ட் நம்பர் 5772ல அவர் இத ஒரு டேட் கொடுக்கிறாரு. பாருங்க, கில்கால் குறிக்குது 1874, பெத்தேல் குறிக்குது 1878, சபை கடந்து போகக்கூடிய காலம். ஜெரிகோ குறிக்குது 1881, ஜோர்டான் குறிக்குது 914, 1914. அப்போ சகோதர சகோதரி இந்த 4 டேட் கொடுக்கிறான். இது ரசல் அவர் வாழ்நாள் முடிவின் போது அவர் கொடுக்கக்கூடிய டேட் இதுதான், மாத்தல. ஆனா இன்னைக்கு புது டேட்ஸ் நிறைய பிரதர்ஷனுக்கு கொடுக்கறாங்க. டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேற கொடுக்கறாங்க. நம்ம குறை சொல்ல வேண்டாம். ஒருவேளை டேவிட் ரைஸ் நீங்க சப்ஜெக்ட் படிச்சீங்கன்னா அவரோட டேட்ஸ் கொடுப்பாரு. ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். நமக்கு தேவை பிரதர் ரசலுடைய ஸ்டடி தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்போ பிரதர் ரசலுடைய ஸ்டடிஸ் படி பார்க்கும்போது இந்த 4 பிளேஸ்க்கு 4 டேட் கொடுக்குறான். சபை அறுவடை காலத்துல கடந்து போகக்கூடிய காலங்கள், அதுல இம்பார்ட்டன்ட் 4 டேட் வந்தாச்சு. இப்போ என்ன வசனம் படிக்கிறோம்? ஜோர்டான் கிட்ட வரைக்கும் வந்துட்டாங்க. ஜோர்டான் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தேவன் சொல்லல. அதே போலதான் 1914 வரைக்கும் பாத்தீங்கன்னா சபை வந்துட்டான். எதிர்பார்த்தாங்க ஓகே அதோட பினிஷ் ஆயிரும்னு. ஆனா அது மாதிரி ஒண்ணு நடக்கல, சைலண்ட் ஆயிடுச்சு. அப்போ அதே போலத்தான் இருவரும் கரையிலே நின்றார்கள் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்றது தெரியல. அது குறிக்குது 1914. பாருங்க, 4 டேட் கொடுக்குறாங்க ரசல். இதை நீங்க அப்படியே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 1914 வரைக்கும் வந்தாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா சகோதரி அவங்க டிராவல் பண்ணது நம்ம சின்ன ஒரு சார்ட் மாதிரி போட்டு மேப் போட்டுருக்கோம். பாருங்க, கில்கால் எங்க இருக்கு? பாருங்க, இங்க இருக்கு. கில்கால் இருந்து எங்க போறாங்க? பெத்தேல் போறாங்க. இங்க இருக்கு பெத்தேல் டு ஜெரிகோ. பாரு, கில்கால் டு பெத்தேல் நான் கூகுள்ல ட்ரை பண்ணேன், 95 கிலோமீட்டர்ஸ்ங்களா. அப்போ டைம் எவ்வளவு இருக்கு பாருங்க. சோ தென் பெத்தேல் டு ஜெரிகோ போறாங்க. பெத்தேல் ஜெரிகோ இங்க இருக்குது. கிலோமீட்டர் 56 கிலோமீட்டர்ன்றாங்க. இது நான் கூகுள்ல ட்ரை பண்ணி பார்த்தேன். இது அப்ராக்சிமேட்டா போட்டிருக்காங்க, பட் நமக்கு கிளியரா தெரியல. பட் ஜெரிகோ டு ஜோர்டான் இங்க இருக்குது இல்லைங்க. ஜோர்டான் யோர்தான் நதி. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 151 கிலோமீட்டர் போட்டிருக்கு. கிளியரா தெரியலங்க, நான் ஜஸ்ட் கூகுள்ல ட்ரை பண்ணேன். பட் இது நமக்கு தேவையில்லை. சும்மா நான் ஒரு அப்ராக்சிமேட்டா போட்டு வச்சிருக்கேன்.
பாருங்க, இப்ப அவங்க டிராவல் பண்ணிப்பாங்க. கில்கால் இங்க இருக்குது, பெத்தேல் போயிட்டு பெத்தேல் இருந்து ஜெரிகோ, ஜெரிகோ டு ஜோர்டான். பாருங்க டைரக்ஷன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, வித்தியாசமா இருக்கு இல்லைங்களா? ஓகே, இது நம்ம பார்க்க வேணாம். இப்போ என்ன பண்றாருன்னா கரை கிட்ட வந்து நின்னாச்சு. கரை கிட்ட வந்து நிக்கிறாங்க. இப்போ நின்னதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, வசனம் ஞாபகம் இருக்குங்களா? வசனத்தை நான் பார்க்கலாம், அதை ஞாபகப்படுத்திக்கோங்க. சால்வை எடுக்கிறார். சால்வை பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. அப்போ சால்வை என்ன பண்றாரு, நல்லா முறுக்கி பயங்கரம் ஒரு ஃபோர்ஸ் அடிக்கிறார். கரை புரண்டு ஓடக்கூடிய நதியில ஃபோர்ஸ் அடிக்கிறார். சோ இது ஒரு அடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் உலர்ந்த தலைவரையாய் நடந்து போறதா நம்ம படிக்கும், பேசிட்டு நடந்து போறாங்க. இப்ப இந்த விஷயம் எதை குறிக்குது, நல்லா கவனிங்க சகோதர சகோதரிகளே. இப்பதான் பிரதர் ரசல் இதுக்கு சில விளக்கம் கொடுக்கறாங்க. தயவு செய்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. இந்த விளக்கம் நம்ம கவனிக்க வேண்டிய விளக்கமா இருக்குது. சோ நீங்க என்னோட கவனிங்க. ரீப்ரிண்ட் நம்பர் 588 ஒரு பாயிண்ட் பேசுறாங்க, நல்லா கவனிங்க. Elijah used of his mantle in smiting the waters of Jordan and dividing them. எலியா தன்னுடைய சால்வை எடுத்து நதியை அடித்து பிரித்தார். இல்லைங்களா? இது குறிக்குது அந்த தண்ணி ரெண்டா பிரியக்கூடிய விஷயம் சொல்றாரு. அது நடக்கிறதுக்கு வருஷம் அல்லது மாதங்களா கூட ஆகலாம். அத நிஜத்துல சொல்ற இல்லைங்களா? இது நிஜத்துல நடக்கக்கூடிய விஷயம் பத்தி பேசுற. அப்போ நம்முடைய நாட்கள்ல நாம கூட கடைசி நாட்கள்ல ஒரு சால்வை இருக்குதாமா, அந்த சால்வையை வச்சு அடிக்க போறோமா? அப்போ சால்வை உடைய அர்த்தம் என்ன? சால்வை எடுத்து முறுக்கிறது ஒரு அர்த்தம் இருக்குது, முறுக்குனதுக்கு அப்புறம் அடிக்கிறது ஒரு அர்த்தம் இருக்குது, அடிச்சதுக்கு அப்புறம் அதனால தண்ணி பிரியுமாமா. அந்த தண்ணி பிரியறதுக்கு சில வருஷம் மாச கணக்கு ஆகும். அதுக்கப்புறம் தான் அதன் வழியை நடந்து போவாங்க, அக்கறை போடுவாங்க. அப்போ எது வரைக்கும் அந்த அக்னி ரதம் வர வரைக்கும் தான் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு இப்ப இதுக்கு மீனிங் கொடுக்கிறாரு பாருங்க. மீனிங் நல்லா கவனிங்க. ரீப்ரிண்ட் 5951. We are merely giving our surmise. நம்முடைய யூகங்களை கொடுக்கிறோம். ஏன்னா 1914க்கு அப்புறம் இப்ப கன்ஃபார்மா சொல்ல முடியாது இல்லைங்களா? 1914 எதை குறிக்குதுன்னா ஜோர்டான் கிட்ட வந்து நின்னாச்சு. ஜோர்டான் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், எது பண்ணணும், கர்த்தர்கிட்ட இருந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வரல. அதனால தான் பிரதர் ரசல் என்ன பண்ணாங்கன்னா நம்ம ஒரு கருத்து கொடுக்கிறோம், ஒரு யூகம் சொல்றோம். இப்ப நம்ம எல்லாம் யோர்தான் கிட்ட வந்து நிக்கிறோம். 1914 கிட்ட வந்தாச்சு இல்லைங்களா? இப்ப நமக்கு முன்னாடி ஒரு பெரிய வேலை இருக்குது, யோர்தான பிரிக்கிற வேலை. அந்த வேலை எப்படி நடக்கும்? அடிக்கிறது மூலமாக. The great work is before us. அடிக்கிற வேலை. அப்போ சகோதர சகோதரிகளே, நமக்கு தெரியல இது அடிக்கிற வேலை, அடிச்சதுக்கு அப்புறம் அதை பிரிக்கிற வேலை, இதெல்லாம் எவ்வளவு காலங்கள் என்று நமக்கு தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷத்துக்குள்ள என்று அவர் நாட்கள பேசுறார். 1916 வருஷத்துல பேசுறார். பாருங்க, 1916 வருஷத்துல இன்னொரு ஆர்டிக்கல் பேசுறாரு. இந்த நிழலுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு பாருங்க. ரீப்ரிண்ட் நம்பர் 5845 மற்றும் கொஸ்டின் புக்ல சொல்றாரு, நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? வாட் டு வி எக்ஸ்பெக்ட்? என்ன எதிர்பார்க்கலாம்? வி எக்ஸ்பெக்ட், நம்ம எதிர்பார்க்கலாம் என்னன்னா, இது என்ன அர்த்தம் குறிக்குதுன்னா பாருங்க, இத நம்ம பத்தி திங்க் பண்ணும்போது, what took place when Elijah and Elisha came to the river Jordan? யோர்தான் கிட்ட அவங்க 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. அது என்ன அர்த்தம்? யோர்தான் கிட்ட வந்து நிக்கிறது குறிக்கிறது 1914. ஓகேங்களா? நல்லா கவனி. அடுத்த பாயிண்ட். They stopped there and stood talking. அவங்க யோர்தான் நதி கிட்ட வந்து நிக்கிறாங்க, மேற்கொண்டு போக முடியல. அப்போ அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருப்பாங்க தெரியல. ஒருவேளை என்ன பண்ணலாம் கூட பேசிட்டு இருக்கலாம். இப்ப மேற்கொண்டு நம்ம போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றது கூட பேசிட்டு இருந்திருக்கலாம். அவங்க மொத்தம் ஏதோ பேசிட்டு இருக்கலாம். அப்போ something must be done before they could go further. அப்ப என்னமோ செஞ்சாதான் மேற்கொண்டு போக முடியும். என்ன செய்யணும்? முன்னாடி கரை புரண்டு ஓடுற நதியை அடிக்கணும். இந்த பாயிண்ட் ஆஃப் டைம் பிரதர் ரசல் எப்ப பேசுறாங்கன்னா 1916 பேசுறாங்க. 1916 2 வருஷம் கேப் இல்லைங்களா? 2 வருஷம் கேப்ல பேசுறாரு. நம்ம 1914க்கு வந்தாச்சு
1914 இருந்து 2 வருஷம் 16 இப்ப வரைக்கும் நம்ம என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம் மாமா. ஏன்னா 1914ல ஒரு பினிஷ் ஆயிரு நினைச்சோம், ஆனா இல்ல. இப்ப அடுத்த மேற்கொண்டு போகணும்னா ஒரு வேலை செய்ய வேண்டி இருக்குது, ஒண்ணு செய்யணும், செஞ்சாதான் போக முடியும். இப்ப பாருங்க சொல்லிட்டு சொல்றாரு, அதே போலதான் கர்த்தருடைய ஜனங்களும் இல்லைங்களா, கர்த்தருடைய ஜனங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல நிற்பாங்க அப்படின்னு அவர் பேசுறார். 1914க்கு அப்புறம் அவர் எழுதும் போது 1916ல எழுதுறாரு. அவர் நாட்டுல 2 வருஷம் பத்தி பேசுறார். ஆனா அந்த ஸ்டாண்டிங் ஃபார் அ டைம்ன்றது கிட்டத்தட்ட சகோதர சகோதரிகளே உண்மை சொல்லணும் 100 வருஷம் மேல ஆயிடுச்சு இல்லைங்களா. கிட்டத்தட்ட இன்னைக்கு பாருங்க 2020 ஸ்டாண்டிங் ஃபார் அ டைம்ன்றது 2020 நினைச்சுப்பா. அப்ப 1914 இருந்து 2020 வரைக்கும் அப்படின்னா 106 வருஷம் 106 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் தெரியல, இன்னும் ஸ்டாண்டிங் ஃபார் அ டைம். யோர்தான் கிட்ட நிக்கிறோம், எவ்வளவு நேரம் நிப்போம் நமக்கே தெரியும். ஏன்னா எலிஷா அந்த டிராவல் பண்ணும்போது டைமிங் பத்தி ஒன்னும் சொல்லல பைபிள். எவ்வளவு டைம் டிராவல் பண்ணாங்க, எவ்வளவு டைம் வெயிட் பண்ணாங்க, எவ்வளவு டைம் ஆச்சு அவங்க அந்த யோர்தான்ல இருந்து கிளம்புறதுக்கு ஒன்னும் சொல்லல. ஆனா ஒரு டைம் வெயிட் பண்றாங்க. அப்போ இது குறிக்குது 2020 வரைக்கும் இப்ப போயிட்டு இருக்கு. இன்னும் எவ்வளவு நாள் தெரியல நமக்கு, பட் நிக்கிறோம். சரி, இப்போ இந்த டைம்ல தான் எலியா இப்ப என்ன பண்றாருமா, took his mantle, wrapped it together. இப்போ ஒரு வேலை, ஒரு மூல வேலை செய்யும் எலியா. என்னன்னா இப்ப நம்ம என்ன பண்ணலாம், போகலாம் சரிங்களா, போகலாம். போய் எப்படி போலாம், கரெக்ட், சால்வையை எடுக்கும். அப்போ சால்வை எடுத்து சும்மா அடிக்க கூடாது, அது அடிச்ச எஃபெக்ட் ஆகாது. சால்வையை முறுக்கணும். இதுதான் சகோதர சகோதரிகளை இப்போ நாம பண்ணிட்டு இருக்கிறோமா. இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய வேலை பண்ண போறோம் ஃபியூச்சர்ல. ஆனா அது நடக்கிறதுக்கு முன்னாடி நாம கையில இருக்கக்கூடிய சால்வைய எடுத்து முறுக்கணும், டைட்டா முறுக்கணும், சும்மா சாதாரண அடிக்க கூடாது. அப்போ இதுக்கு பத்தி சொல்லும் போது இந்த பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்குது. இது என்ன அர்த்தம்? பொதுவா சால்வை குறிக்குது ஒரு அதிகாரம். அது பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷ அதிகாரம், அல்லது அது என்ன சொல்லணும்னா அதை வச்சுதான் அவங்க தீர்க்கதரிசிகள் என்று கண்டுபிடிப்போம். அப்போ ஒருவேளை இதுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணலாம், இது ஒரு வகையான சத்தியம், தேவனுடைய திட்டம் பத்தின சத்தியம். இப்ப நம்ம அநேக இடங்கள்ல பேசிக் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா எப்படி அடிக்கிறோம் தெரியுங்களா, எப்படி ஒரு சால்வையா பறந்து விரிந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா இப்ப என்ன ஆகும், நாட்கள் போக போக இப்ப நம்ம போன நாட்கள்ல பேசிக் கிளாஸ் எடுத்த மாதிரி எடுக்க கூடாது. இப்ப பேசிக் கிளாஸ் எடுக்கக்கூடிய விதமே மாத்த வேண்டியது. அப்படின்னா ரேப்ட் அர்த்தம் சத்தியம் சொல்ற விதத்தை நல்ல ஸ்ட்ராங்கா வைக்கணும். அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா ரேப் பண்ணணும், சத்தியத்தை பிரசன்ட் பண்ற விதத்துல எவ்வளவு ஸ்ட்ராங்கா வைக்கணுமோ வைக்கணும். ஏன்னா தண்ணி 2ஆ பிரியணும்னா அந்த அளவுக்கு நம்ம பேசக்கூடிய சப்ஜெக்ட் கிளாஸ் அறுவடை வேலை அது நல்லா என்ன ஆகணும், முறுக்கணும், லூஸ்ல அடிக்க கூடாது. முறுக்கணும்னா என்ன அர்த்தம் பாருங்க. ஒரு காலத்துல பேசிக் கிளாஸ் 53 கிளாஸ்ல இப்பெல்லாம் கிடையாது. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா வால்யூம்ஸ் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, பண்ணிட்டு இருப்பான். அப்ப என்னாச்சு, தேவன் கிருபையில அந்த முறுக்கக்கூடிய விஷயம் போச்சு. அப்போ தேவன் பாருங்க ஒரு பாத்திரம் பயன்படுத்தினாங்க. பேசிக் கிளாஸஸ் சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு மெத்தட அறிமுகப்படுத்தினாங்க. பாருங்க வெறும் வால்யூம்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இருந்தவங்க இப்ப பாருங்க ஜனங்களுக்கு நல்ல சத்தியம் போறதுக்கு இப்போ பேசிக் கிளாஸ் சிஸ்டம் ஆரம்பிச்சாங்க. இப்ப பேசிக் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய டெவலப் ஆயிட்டு, இப்ப வரைக்கும் பிரசன்ட் வரைக்கும் நிறைய டெவலப்மெண்ட் ஆயிருக்கு இல்லைங்களா. முதல்ல 60 இருந்துச்சு, 53 வந்துச்சு, அப்ப இன்னும் 53ல இருந்து 40. ஆனா எடுக்கக்கூடிய கிளாஸஸ் கூட பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் ஆகுது. அப்போ அந்த ரேப் குறிக்கிறது முறுக்கு, சத்தியத்தை கொடுக்கிற விஷயத்துல முறுக்குறது எப்படி நாம பிரசன்ட் பண்றோம். ஏன்னா ஒரு ஃபியூச்சர் ஒரு டைம் வரப்போகுது, அந்த டைம்ல நம்ம பிரசன்ட் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் இதே சப்ஜெக்ட், இன்னைக்கு பண்ற அதே சப்ஜெக்ட் தான், ஆனா பிரசன்ட் பண்ற விதமே வேற மாதிரி இல்லைங்களா. எவ்வளவு ஆச்சரியம்.
பாருங்க சகோதர சகோதரிகளே, அப்ப அடுத்த பாயிண்ட் சொல்றாரு, ஸ்மோட் தி வாட்டர்ஸ் ஆஃப் ஜோர்டான். இப்போ நதி அடிக்கிறது, இதுதான் பிரதர் ரசல் எதிர்பார்க்கிறாரு. 1916 எழுதுறாரு, இது இனிமேல் தான் நடக்க போகுதுன்றார். அவர் சொல்லி மறிச்சிட்டார், ஆனா அது இன்னமும் நடக்கல. அப்போ நதியை அடிக்கிறது, இந்த நதியை அடிக்கிறது தான் குறிக்குது சபை ஜனங்கள் பின்னாடி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு மிகப்பெரிய வேலை பண்ண போறாங்க. எப்படி யோவான் ரொம்ப காலமா சொல்லிட்டு இருந்தார், ஆனா அவர் கடைசியா சொன்ன வார்த்தை தான் அது அவர் ஜெயில புடிச்சு போட வச்சு. அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகள் அவங்க சத்தியம் பேசிக் கிளாஸ் எடுக்கிறாங்க உலகத்துல பேசாதீர்கள் மத்தியில. ஆனா இன் ஃபியூச்சர்ல ஒரு காலம் வரும், அந்த டைம்ல சத்தியம் முறுக்கி அடிப்பான். அப்படி அடிக்கும் போதுதான் ஜனங்களுக்குள்ள ஒரு செப்பரேஷன் நடக்கும். தண்ணி குறிக்குது ஜனங்கள், ரெண்டா பிரிகிறது குறிக்குது ஜனங்களுக்குள்ள ஒரு செப்பரேஷன். அதனுடைய தாக்கம் பிடிக்காம தான் பேர் சபை ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம மேல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வருவாங்க இல்லைங்களா? ஏன்னா யோவான் பப்ளிக்கா பண்ணிட்டு இருக்கா, இவங்க பண்ணிட்டு ஒண்ணு சரியில்லப்பா, ஏறுவது நீ பண்றது ஒண்ணு சரியில்லை சொல்லிட்டு ஏறுவதையும் சொல்லியிருப்பார், பப்ளிக்லயும் பேசியிருப்பார் இல்லைங்களா? அப்ப ஜனம் என்ன ஆவாங்க, யோசிப்பாங்க. அப்போ இப்படியாக ஒரு உலகத்தின் மத்தியில ஒரு பெரிய அடிக்கப்படுதல் நடக்க போகுது. இன்னும் சொல்ல பேர் சபைகள், அநேக சபைகள் இருக்கக்கூடிய விசுவாசிகள் மத்தியில இந்த அடி நம்ம கொடுப்போம், சத்தியத்தை பிரசன்ட் பண்ணும். அப்ப அந்த டைம் காலகட்டத்துல பேர் சபையும் கவர்மெண்ட்டும் இணைஞ்சிருப்பாங்க. அப்ப அது அவங்களுக்கு தாங்க முடியாது. அப்பதான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பான். அப்ப பாருங்க, இந்த ஒரு டைம் தான் ராக்காலம் என்று நம்ம என்ன பண்றோம் கண்டுபிடிக்கும். அப்ப ராக்காலம் எப்படி வருதுன்னா, சபை ஜனங்கள் அவங்க செய்ய போகிற ஒரு வேலை, யோர்தானை ரெண்டா பிரிக்கிற வேலை, அடிக்கிற வேலை. அந்த வேலை பண்ணும் போது தான் அதனுடைய தாக்கம், அதனுடைய விளைவு தான் சகோதர சகோதரிகளே அவர்கள் மீது வர போகிற ராக்காலம். பட் அடிச்சதுக்கு அப்புறம் தண்ணி பிரியும், அதுக்கு சொல்றாரு மாசமாகலாம் வருஷமாக, அது பட் கிளியரா நமக்கு தெரியும். ஆனா அடிக்கிறது ஒரு விஷயம், அடிச்சதுக்கு அப்புறம் டைம் எடுக்குது ரெண்டா பிரிகிறது. அப்பதான் பேர் சபை ஜனங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடும். அப்போ கவர்மெண்ட் பவரை வச்சு என்ன பண்ணிடுவாங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நல்லா கவனிங்க, ராக்காலத்துல இது இந்த நிகழ்வுக்குள்ள போகும்போது சபையும் இருக்கிறாங்க, திரள் கூட்டம் இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோ, ராக்காலத்துல 2 பேருமே என்டர் ஆவாங்க. எப்படி அந்த ட்ரை வறண்ட பாதையில 2 பேர் நடந்து போனாங்க பாத்தீங்களா? அது போல சபையும் திரள் கூட்டமும் ராக்காலத்துல டிராவல் பண்ணுவாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் போன கிளாஸ், இந்த ராக்காலம் தான் ஒரு சோதனை காலம் என்று பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ சோதனை காலம் பத்தி பார்க்கும்போது படிக்கிறோம், ஆஃப்டர் தே ஹேட் கிராஸ்ட், அவங்க கடந்து போனதுக்கு அப்புறம் அக்கறைப்பட்ட பின்பு என்ன பண்றாங்கன்னா தொடர்ச்சியாக பயணம் பண்றாங்க, பேசிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. ஆமா, ராக்காலத்துல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வரும்பொழுது பாத்தீங்கன்னா சபை திரள் கூட்டம் இருப்பாங்க, அவங்க ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருப்பாங்க. ஒருவேளை ஒரு குடும்பமா இருக்கலாம், இல்ல ஒரு குறிப்பிட்ட ஏரியா இருக்கலாம். ஆனா முன்ன மாதிரி தேவனுடைய வேலைகள் செய்ய முடியாது. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு பேசிட்டு அடுத்து என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல இல்லையா? மேற்கொண்டு என்ன தேவன்ட்டு உத்தரவு வரல இன்னும். அப்போ அந்த ராக்காலம் தெரியல, மேபி ஒரு 3 வருஷம் இருக்கலாம் பிரதர் ரசல் எதிர்பார்த்த மாதிரி. அப்ப ராக்காலத்துல சபை ஜனங்கள் அந்த கட்டுப்பாடுகள் படுத்தப்பட்ட நிலைமையில அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அப்படிப்பட்ட காலத்துல கண்டிப்பா ஒரு பெரிய சோதனை காலம் இருக்குதுன்னு பிரதர் ரசல் அங்க பேசுறான். அப்போ என்ன மாதிரி சோதனைனா, இந்த சோதனைக்கான காரணம் என்னன்னா, இந்த சோதனை காலம் தான் குறிக்குது 2 பேருக்கும் உள்ள ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கக்கூடிய காலம். என்ன மாதிரி செப்பரேஷனா இருக்கும் சரிங்களா? என்ன மாதிரி செப்பரேஷனா இருக்கும்னா, நான் இப்போ லைட்டா டச் பண்றேன், வரக்கூடிய வகுப்புகள்ல நான் பார்க்கலாம். ஞாபகம் இருக்குங்களா? அந்த தானியேலுடைய 3 ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு ஒரு பெரிய சோதனை வரும். என்னன்னா, அந்த ராஜா சொல்லுவாரு, ஒரு சிலைய உண்டாக்கி அதை எல்லாரும் என்ன பண்ணும், பணிஞ்சுக்கணும். அப்போ எல்லாரும் பணின்னு சொன்னா எல்லாம் பணிஞ்சுக்குவாங்க, அந்த 3 பேர் மட்டும் பணிய மாட்டான். அப்போ அவங்களுக்கு என்ன வரும், உபத்திரம் வரும்.
இல்லைங்களா? அதே போலதான் சோதனை காலம் எப்படி இருக்குமாமா, பேர் சபைகள் சில கட்டுப்பாடுகள் விதிப்பாங்க. என்ன பிளைனா சொல்லணும்னா, நீங்க எங்க ஐக்கியத்துல இருக்கணும்னா கண்டிப்பா நீங்க ஐக்கியத்துல இருக்கணும், ஒரு மெம்பர் ஆகணும். மிருகத்தின் சொரூபம் ஆவி வாங்கினதுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கும். மிருகத்தின் சொரூபம் ஆவி வாங்கினதுக்கு அப்புறம் எங்க கூட்டமைப்புல நீங்க அங்கமா ஆகணும், உங்க சபை. அப்படி இருந்தால்தான் உங்களுக்கு எல்லாம் சலுகை. சொரூபத்தை நீங்க வணங்கணும். சொரூபத்தை வணங்குறதுடைய அர்த்தம் என்ன என்பதை 4ஆம் பாகத்துல எடுக்கலாம். ஆக மொத்தத்துல சொரூபத்தை வணங்கணும், இல்லைன்னா பிரச்சனை. இதுதான் டைம் ஆஃப் டெஸ்டிங். ஆனா நினைச்சு பாருங்க, இதுல திரள் கூட்டத்தார் வணங்கிடுவாங்களாம். அதெல்லாம் பார்க்கலாம், எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்போ திரள் கூட்டத்தாரு கூட என்ன பண்ணிடுவாங்கன்னா வணங்கக்கூடிய நிலைமைக்கு போயிருவாங்கன்னா நினைச்சு பாருங்க. ஆனா அதுல வணங்காமல் எவ்வளவு இழப்புகள் வந்தாலும், எவ்வளவு உபத்திரம் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் உறுதியா நிப்பாங்க அந்த 3 பேர் மாதிரி. யாருமோ 1,44,000 பேருடைய கடைசி பாத அங்கங்கள் அவங்க. அது அப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட். ஜஸ்ட் பிளைனா சொல்லிட்டேன். அது எப்படி இருக்கும், பிராக்டிக்கலா எப்படி நடக்கும் என்பதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். பிராக்டிக்கலா பார்க்கும்போது நமக்கே உடம்பு புல்லரிச்சு அப்படி இருக்க போது பாருங்க. அப்ப இப்படிதான் டைம் ஆஃப் டெஸ்டிங் நடக்க போகுது. அப்ப அதுல சபை ஜனங்கள் திரள் கூட்டத்துக்கான செப்பரேஷன் நடக்கும். சொல்றாரு பாருங்க, சடன்லி திடீர்னு அக்னி ரதம் வந்துடும். அதான் உபத்திரம். எப்படி அவங்க 3 பேரை போயிட்டு அக்னியில போட்டாங்க பாத்தீங்கன்னா, 3 பேரை வணங்காமல் இருந்ததுனால போட்டாங்க. ஆனா திரள் கூட்டத்தை கொஞ்சம் பயந்துருவாங்க. அக்னியை பார்த்து பயந்து, ஐயோ நாங்க வணங்கிடுவாங்க அப்படி பயந்துருவாங்க. எதுக்கு வம்பு இல்லைங்களா? சகோதர சகோதரி சிரிச்சு பேசிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னதான் இருக்கிறோம். ஆனா அன்னைக்கு தெரியும் சகோதர சகோதரி யாரு சபை, யாரு திரள் கூட்டம். தேவன் பாருங்க எப்படி ஒரு டெஸ்டிங் அனுமதிச்சு சபை ஜனங்களை பிரிக்கிறாரு பாருங்க திரள் கூட்டத்திலிருந்து. அப்ப பாருங்க, chariot of fire appeared and separated them. திரள் கூட்டத்தார் பயந்துருவாங்க, நிக்க மாட்டாங்க அக்னியில. ஆனா எலியா வகுப்பார் நிப்பாங்க. அப்போ சுழல் காற்றுல இல்லைங்களா எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அது குறிக்குது கதவு அடைக்கப்படுதல். கடைசி அங்கம் ஒரு பெரிய ஒரு சாட்சி கொடுப்பாங்க. அந்த சமயத்துல அவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க அப்படின்ற பாயிண்ட நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ இதுதான் சகோதர சகோதரிகளே. அப்போ அந்த அக்னி ரதங்கள் வந்து பிரிச்சு சுழல் காற்றுல எடுக்கப்படுறது குறிக்குது ஒரு சபைக்கும் திரள் கூட்டத்துக்கும் உள்ள செப்பரேஷன். அன்னைக்குதான் தெரியும் இல்லைங்களா? அப்பதான் திரள் கூட்டத்தாருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். சபை வாய்ப்பு முடிஞ்சு போச்சு, கடைசி அங்கம் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும் பொழுது எவ்வளவு கஷ்டமா இருக்கு நினைச்சுப்பா. ரொம்ப வலி வேதனை தாங்க முடியாது இல்லைங்களா? அப்பதான் ஒரு பாட்டு போடுவாங்க, அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும் இல்லைங்களா? அப்போ பாருங்க, இப்படியாகத்தான் திரள் கூட்டத்தார் அந்த நேரத்துல செப்பரேட் ஆயிடுவாங்க தேவனுடைய பிள்ளைகள் சபை மத்தியில இருந்து. ஆனா இப்ப தெரியாது, அது வரைக்கும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு டிராவல் ஆகிட்டு போயிட்டு இப்ப வரைக்கும் நம்ம எல்லாம் ஒண்ணுதான் இருக்கிறோம். பட் ராக்காலம் வந்துருச்சுன்னா சூழ்நிலைகள் இப்படித்தான் இருக்கும். ராக்காலம் எப்படி வரும் பார்த்தோம் இல்லைங்களா? ராக்காலம் வரணும்னா சால்வைய முறுக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம நாட்கள் போக போக முறுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் இந்த முறுக்குதல் பத்தாது, இன்னும் முறுக்கணும் இல்லைங்களா? இன்னும் முறுக்குதல் பண்ணணும். ஏன்னா ஒரு டைம் வரும்போது அடிக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம தேவன் அந்த சூழ்நிலையை கொண்டு வருவாரு. ஆனா அது எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி இருக்க போகுது, இதெல்லாம் நம்ம வரக்கூடிய நாட்களை பார்க்கலாம். அப்ப சொல்றாங்க பாருங்க, அந்த ஒரு அக்னி ரதம் அந்த வந்து 2 பேரையும் பிரிக்குது இல்லைங்களா? அதை பத்தி சொல்றாரு. அண்டர் வெரி வெரி ட்ரையிங் சர்க்கம்ஸ்டான்சஸ், ஃபியரி ட்ரையல்ஸ், பெர்சிக்யூஷன், வயலன்ஸ். ஒரு 4 பாயிண்ட் பாக்குறோம். நான் வெறும் பாயிண்டா சொல்லிடுறேன். ஆனா இதெல்லாம் பிராக்டிக்கலா சொன்னதான், உதாரணங்கள் கொடுத்து சொன்னதான் புரியும். இத நம்ம 4ஆம் பாகத்துல தான் பார்க்க போறோம். ட்ரையிங் சர்க்கம்ஸ்டான்சஸ், fiery trials, persecution, violence. இதெல்லாம் என்ன பாயிண்ட் என்பதை நம்ம பிராக்டிக்கலோட பார்த்தா நம்ம ரொம்ப உணர்வு வந்துடும் இல்லைங்களா? அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்போ இது ராக்காலம் எப்ப வரும்னா சொல்றாரு, எப்ப வரும்ன்றாருன்னா ராக்காலம் என்ற பாயிண்ட் சொல்றாரு, இந்த ஒரு ஒடுக்கப்படக்கூடிய காலம். It will be after the smiting of Jordan. It will be. What will be? It will be. What will be? ஆனா after smiting of the Jordan. என்ன அர்த்தம்னா ஆஃப்டர் என்னன்னா
எதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது என்ன சொல்றாருன்னா ஜோர்டானை அடிக்கிறதுக்கு பின்னாடி சொல்றாரு இல்லைங்களா. ஜோர்டானை அடிக்கிறது என்ன குறிக்குதுன்னா ஒரு பெரிய மெசேஜ் தேவனுடைய பிள்ளைங்க கொடுப்பாங்க. டிவிஷன் ஆஃப் பீப்புள், அந்த யோர்தான் பிரிது இல்லைங்களா, யோர்தான் பிரிது, டிவிஷன் ஆஃப் பீப்புள் பை தி மெசேஜ் ஆஃப் ட்ரூத். அப்போ அந்த சால்வை குறிக்குது ஒரு சத்தியம், மெசேஜ் ஆஃப் ட்ரூத். இப்ப பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனா இப்ப பண்றதை விட அன்னைக்கு ரொம்ப முறுக்கி பண்ணுவோம். இப்ப நம்முடைய வேலை என்ன தெரியுங்களா, நல்லா முறுக்கணும். எங்க முறுக்குறோம் இல்லைங்களா? ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்கிறோமா இல்லைங்களா? பர்சனல் ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்கிறோமா? யோசிக்கணும் சகோதர சகோதரிகளே, முறுக்கிற வேலை பண்ணணும். நம்ம பாருங்க, இன்னைக்கு தேவனுடைய அறுவடை வேலை பண்ணிட்டு இருக்கிறோமா? டிராக்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோமா? இஷ்யூ பண்ணிட்டு இருக்கிறோமா? 2000 ஆண்டுகள்லாம் பாத்தீங்கன்னா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸுங்க ட்ராக்ஸ் ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எங்க போகுது ட்ராக்ஸ் ஊழியம்? வெறும் ஃபாலோ கிளாஸ் பண்ணும்போது மாத்திரம் ட்ராக்ஸ் கொடுப்போம். இப்ப அது கூட எங்க போறது இல்லை. ஆனா பிரதர் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 2000ல பாத்தீங்கன்னா ஃபாலோ கிளாஸ் இல்லாமல் மற்ற நாட்கள் ட்ராக்ஸ் ஊழியம் பண்ணிருக்கிறாங்க. பிரதர் ரசல் டைம்ல இன்னும் சொல்லணும்னா, நீங்க சில ரீஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 1914 சபை முடிய போது சொன்னார் இல்லைங்களா, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ராக்ஸ் ஊழியம் ஜோரா போயிட்டு என்ன சொன்னாருன்னா, ஒரு பாயிண்ட் அது ரீஃபரன்ஸ் நம்பர் மறந்துட்டேன், எங்கன்னு தெரியல. என்ன சொல்றாருன்னா, இந்த ட்ராக்ஸ் ஊழியம் தான் இந்த மெசேஜா இருக்க போகுது. இதுதான் அந்த நதியை அடிக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்க போகுது. இதுதான் ராக்காலம் என்ற ஒரு விஷயம் சபைக்கு வருவதற்கு காரணமா இருக்க போகுது அப்படின்னு ட்ராக்ஸ் ஊழியம் பத்தி பேசியிருக்கிறார். ட்ராக்ஸ் ஊழியம்னா ஃபாலோ கிளாஸ் கொடுக்குற ட்ராக்ஸ் பத்தி பேசல. அது எஃபெக்டே இல்லை. வேற என்னங்க, வேற நேம் இல்லைங்களா? அதுல ஒண்ணு இல்ல, மெசேஜ் இருக்கு. அது நிறைய ட்ராக்ஸ் இருக்கு. நான் சில கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கிறேன். 2000ங்கள்ல நம்ம பிரதர்ஸ் நிறைய ட்ராக்ஸ் பண்ணிருக்கிறாங்க, அது கலெக்ஷன் வச்சிருக்கிறேன். ஆனா அது எல்லாம் பழைய பேப்பர் மாதிரி இருக்கு. சோ எங்க ட்ராக்ஸ் ஊழியம்? ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்டர்ஸ் என்கரேஜ் பண்றது இல்லை. தேவனுடைய வேலை சபை ஜனங்கள் செய்யணும் சொல்லிட்டு மூப்பர்கள் இதை பத்தி விழிப்பில்லாம இருக்கிறாங்க. மூப்பர்கள் வாரம் சண்டே சப்ஜெக்ட் அரேஞ்ச் பண்ணணும், மீட்டிங்ஸ் பண்ணணும், இப்படிதான் இருக்கிறாங்க ஒழிய தேவனுடைய வேலை அறுவடை வேலை பண்ற விஷயத்துல சபை ஜனங்களை இன்வால்வ் பண்றது இல்லை. ட்ராக்ஸ் ஊழியம் எனக்கு தெரிஞ்ச அவ்வளோக்க போறது இல்லைங்க, ரொம்ப வேதனை தான். ஆனா பரவாயில்ல, 1,44,000 கடைசி அங்கங்க அவங்க விழிச்சுக்குவான், அவங்க விழிச்சு அந்த வேலையை பண்ணுவான். சைலண்டா பண்ணிட்டு இருப்பாங்க, முறுக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு திரள் கூட்டத்தார் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா? சோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ அப்போ இப்படியாக இந்த செப்பரேஷன் ஆஃப் தி சர்ச் இன்டு 2 classes will take place. சபை, திரள் கூட்டம். அப்போ இதான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ இப்படியாக இந்த ஒரு பாயிண்ட்ல பிரதர் அங்க பேசி முடிக்கிறாங்க. ஓகே, அப்போ இது பார்த்ததுக்கு அப்புறம் இதே ஒரு ராக்காலம் மற்றும் கதவு அடைக்கப்படுதல் பார்த்ததுக்கு அப்புறம் இத புதிய ஏற்பாட்டுல கூட நம்ம பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டுல எப்படி பார்க்கிறோம்னா, 2 ஓமைகள் அங்க இருக்கு. அந்த ஓமையில ஒரு ஓமை பார்த்தீங்கன்னா கன்னிகைகள் பற்றிய ஓமை. சுருக்கமா சொல்லி நான் முடிக்கிறேன், நல்லா கவனிங்க. கன்னிகைகள் பற்றிய ஓமையில என்ன கான்செப்ட்? 2 மணவாளன் வராரு. மணவாளன் வந்ததுக்கு அப்புறம் 10 கன்னிகைகள் என்ன பண்றாங்க? 5 பேர் புத்தி உள்ளவங்க, எண்ணெய் இருக்குது, விளக்கு எரியுது. 5 பேருக்கு எண்ணெய் இல்ல. சோ அதனால எண்ணெய் வாங்குறதுக்கு மார்க்கெட் போயிட்டாங்க. இப்ப மணவாளன் வந்துட்டாரு. ரெடியா இருக்கிறவங்க என்ன ஆயிட்டாங்களாமா? உள்ள போயிட்டாங்க. கதவும் அடைக்கப்பட்டது இல்லைங்களா? சபை ஜனங்கள் ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டாங்க. காரணம் கையில எண்ணெய் வச்சிருந்தாங்க, விளக்கு எரி. திரள் கூட்டத்தார பயந்துட்டாங்க, எண்ணெய் இல்லாம போயிடுச்சு, பத்தாம போயிடுச்சு. சோ அவங்க மார்க்கெட் போயிட்டாங்க. மார்க்கெட் குறிக்குது உபத்திரவு காலம் இல்லைங்களா? போய் வாங்க போறாங்க. அப்ப பாருங்க இந்த கான்செப்ட் பாருங்க. கதவு அடைக்கப்பட்டது. எலியா சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். யோவான் சானனுடைய தலை சிறைச்சேதம் பண்ணப்பட்டுச்சு. இது 3மே ஒரே லிங்க்ல அங்க பிரதர் ரசல் அங்க கொடுக்குறாங்க. பாருங்க, புத்தி உள்ள கன்னிகைகள் உள்ள போயிட்டாங்க, கதவு அடைக்கப்படுறாங்க. புத்தி இல்லாத கன்னிகைகள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஐயோ திறங்கன்றாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? வாய்ப்பு இல்ல. ஓகே, இதுதான் இந்த பிரதர் ரசல் இந்த பாயிண்ட் பேசுறாங்க. கதவு அடைக்கப்படுதல் குறிக்குது பரம அழைப்புக்கான கதவு. அப்ப பரம அழைப்புக்கான கதவு தான் குறிக்குது
யோவான் சிறைச்சேதம் பண்ணப்படுறது. யோவான் சிறைச்சேதம் பண்ணப்படுறதான் குறிக்கிறது. எலியா சுழல் காற்றுல எடுக்கப்படும். இது மூணுமே ஒரே விஷயம் தான். இங்கதான் முத்திரையிடப்படுதல் க்ளோஸ், ஜெனிப்பித்தல் க்ளோஸ். ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி யோர்தான் நதி ரெண்டாக பிரியணும். அப்படி பிரியணும்னா சால்வைய முறுக்கி அடிக்கணும். அப்படி அடிச்சாதான் சபை ஜனங்கள் மேல ஒரு இக்கட்டு காலம், ராக்காலம் வரும். அந்த ராக்காலத்துல சில வருஷங்கள் ரெண்டு சபையும் திரள் கூட்டம் டிராவல் பண்ணுவாங்க. அப்போ ஒரு பெரிய ஒரு செப்பரேஷன் நடக்கும். டைம் ஆஃப் டெஸ்டிங் அப்படின்றாரு. ஒரு சோதனை அந்த சமயத்துல வரும் பொழுது அவங்க பிரிக்கப்படுவாங்க. ஓகே சகோதர சகோதரிகளே, இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா 3 விஷயங்களை வச்சு பார்த்தோம். யோவான், எலியா, இந்த ஒரு ஓமை. இப்ப 4வது விஷயம் தான் நம்ம பார்க்கணும். ரொம்ப இந்த சப்ஜெக்டுடைய ஹைலைட் இதான். இப்ப பார்க்க போகிற 3ஆம் பாகத்துடைய கிரேட் ஹைலைட் இதான். இப்ப இந்த மூணுமே இல்லைங்க, இந்த ராக் காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்ற பாயிண்ட் நம்ம எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப நம்ம எங்க பார்க்க போறோம் தெரியுங்களா சகோதர சகோதரிகளே? அது நாம கண்டுபிடிக்கிறோம் parable of penny. parable of penny, ஒரு பணம் ஓமை. இந்த ஓமை பத்தி நம்ம நிறைய பேர் நிறைய விதங்கள்ல நம்ம பிரதர்ஸ் இந்த கிளாஸ் எடுக்கிறாங்க. பட் நம்ம ஆராய்ச்சியுடைய நோக்கம் வாட் பிரதர் ரசல் said. பிரதர் ரசல் இந்த ஓமைக்கு என்ன கொடுத்திருக்காரு விளக்கம் பார்க்கலாங்களா? இந்த ஓமை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஓமையில கூட அதே கான்செப்ட் இருக்குது. ஏன்னா இந்த ஓமையில ஆரம்ப பிரதருடைய ரைட்டிங்ஸ்ல, ஏர்லி ரைட்டிங்ஸ்ல பிரதர் வேற மாதிரி புரிஞ்சு வச்சிருந்தார். ராக்காலமும் கதவு அடைக்கப்படுறது ஒண்ணுன்னு புரிஞ்சு வச்சிருந்தார். ஏன்னா 6 மணிக்கு மேல ராக்காலமும் வருது, கதவும் அடைக்கப்படுது. ஆனா அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டாரு, இல்ல இது வேற கதவு அது வேற கதவுன்ட்டார் இல்லைங்களா? மகிமையாக்கப்படுதல் என்ற கதவு அது வேற, இது வேலை செய்வதற்கான கதவு அப்படின்ட்டு. அந்த வேலை செய்யக்கூடிய கதவு அடைக்கப்படுது, அதுதான் பேசிட்டார் இல்லைங்களா? ஓகே, இப்ப இந்த ஓமையை பத்தி பாக்கலாங்களா? ஓகே, இந்த ஓமை பார்க்கும் போது முதல்ல என்ன பண்ண வசனங்களை பார்க்கலாம். வசனங்கள் எல்லாம் கவனிங்க சகோதர சகோதரிகளே. இந்த வசனங்களை இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல்லாம் கவனிங்க. பரலோக ராஜ்யம் வீட்டு ஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மேத்யூ 20 சாப்டர். அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையில் புறப்பட்டான். நல்லா கவனிங்க, அதிகாலை, ஏர்லி மார்னிங். டைம் என்னன்னு பார்க்கலாம் பின்னாடி. வேலையாட்களுடன் நாள் ஒன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி தோட்டத்துக்கு அனுப்பினான். அப்போ ஒரு நாளுடைய வேஜ் என்னங்க? ஒரு பணம், ஒரு பென்னி. ஓகே, அடுத்து என்ன பண்றாரு? 3ஆம் மணி வேலையிலும் அவன் புறப்பட்டு போய், இப்ப 3ஆம் மணி வேலையில போய் கூப்பிடுறாரு. சில பேர் நீங்க போய் வேலை செய்யுங்க, ஆனா இங்க கூலி பேசல, நியாயமான கூலி தரேன்ட்ட. மறுபடியும் 6ஆம் மணி 9ஆம் மணி வேலையிலும் போய் அப்படி செய்தான். பாருங்க, அப்போ இங்க சில மணி வேலைகள் கொடுக்குறார். அதுக்கப்புறம் 6ஆம் வசனத்துல 11ஆம் மணி வேலையில போய் சும்மா நிக்கிற சிலரை கண்டு, நீங்கள் ஏன் சும்மா இருக்கிறீங்க கேட்டுட்டு, உங்களுக்கு யாரும் வேலை கொடுக்கலையா? ஆமா, வேலை கொடுக்கல. ஓகே, நீங்க போய் வேலை செய்யுங்க, நியாயமான கூலி வாங்கிக்க அப்படி சொல்லி சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாயங்காலம் சொல்லும் போது 6 மணிக்கு மேல இப்ப எஜமான் வராரு. காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைச்சு பின் மந்தி வந்தவர்களை தொடங்கி எல்லாம் கூலி கொடுன்னு, கடைசியில இருந்து முதல் வரைக்கும். இப்ப கடைசியில வந்தவங்க என்ன பண்றாங்க? 11ஆம் மணி வேலையில வந்தவங்கன்னா 11ஆம் மணி வேலையில் அமர்த்தப்பட்டவங்க அப்படின்னா, அந்த 11ஆம் மணி வேலையில அவர் ஒரு அழைப்பு கொடுத்தாரு இல்லைங்களா? அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டு வந்தவங்க ஒரு பணம் வாங்கினாங்க. இத யார் பார்த்துட்டு இருக்கிறா? காலையில இருந்து வந்தவங்க பார்த்துட்டு இருக்கிறான். சரி, நமக்கு இவங்களே ஒரு பணம் வாங்குறாங்கன்னா அப்ப நமக்கு கொஞ்சம் கூட தான் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். இப்படி கொடுத்துட்டு இருக்கும் போது அந்த முதல்ல வந்தவங்க என்ன பண்றாங்க? அவங்களும் கூலி வாங்குறாங்க, ஒரே பணம் வாங்குறாங்க. அப்ப என்னாச்சு? ஒரு பணம் வாங்கின உடனே பாருங்க என்ன பண்றாங்க, பாருங்க என்ன சார் இருக்குது நியாயம் அப்படி சொல்லிட்டு முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டான். போய் இவங்களுக்கு ஈக்குவல் ஆக்கிட்டீங்களே. அவன் முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டான். நாங்க எவ்வளவு வேலை பண்ணிருக்கிறோம் இல்லைங்களா? முறுமுறுப்பு பண்ணிட்டான். அப்போ என்னப்பா சிநேகிதமே, நான் எந்த அநியாயம் பண்ணலையே,
நீ ஒரு பணத்துக்கு தான் வந்த. அப்படி இருக்கும்போது அதுக்கு நீ அதுதான் வாங்கிக்கணும், நான் இப்படி நீ கனெக்ட் பண்ண எப்படி அப்படின்னு இந்த ஓமை இயேசு கிறிஸ்து பேசுறாங்க. அப்ப பாரு இந்த சகோதரி, இந்த ஓமை நம்முடைய ஆண்டவர் பேசினார் இல்லைங்களா? பொதுவா எந்த ஒரு ஓமையா இருக்கட்டும், இது ஒரு ஓமை புரியலனா முதல்ல ஏன் பேசினாரு, எதுக்கு பேசினாருன்னு அதனுடைய பின்னணி பேக்ரவுண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கும். அப்பதான் இந்த ஓமையுடைய சாராம்சம் அங்க புரியும். பொதுவா இந்த ஓமையில என்ன பிரச்சனைன்னா, நம்ம பிரதர்ஸ் மத்தியில 2 விஷயம் பிரச்சனை. அந்த ஒரு பணம் எதை குறிக்குது, அப்புறம் 2வது விஷயம் முறுமுறுக்கிறது. இந்த ஒரு பணமும் முறுமுறுக்கிறது என்ன குறிக்குது அப்படின்றதுதான் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. அது காரணம் என்னன்னு பார்க்கலாம். ஆனா இந்த ஓமை பாத்தீங்கன்னா, இந்த ஓமை இன்னைக்கு வரைக்கும் நம்ம பிரதர்ஸ்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கஷ்டமா இருக்கு. என்ன காரணம்னா, இந்த ஓமைக்கு 2 மீனிங் இருக்கு. ஒண்ணு, இயேசு கிறிஸ்து நாட்கள்ல இந்த ஓமையை அப்ளை பண்ணாரு. 2வது, இந்த ஓமைக்கு இன்னொரு பேர் இருக்குது, ப்ராஃபட்டிக் பேரபிள் சொல்லுவாங்க, தீர்க்க தரிசன ஓமை. அப்படின்னா இந்த ஓமையில சில தீர்க்க தரிசன காரியங்கள் அடங்கி இருக்குது. அப்போ ஏதோ ஒரு முறுமுறுக்கக்கூடிய வேலை நடக்க போகுது ஃபியூச்சர்ல. அது என்ன அர்த்தம், யாருக்கு நடக்கும், எப்படி நடக்கும், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ பாருங்க, சொல்லிட்டு கடைசியா முடிக்கிறாரு, இவ்விதமாய் பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கர்த்தரையே சொல்லி முடிக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, இதோடைய பேக்ரவுண்ட் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பதான் அந்த ஒரு பணத்துடைய அர்த்தம் என்ன, அப்புறம் முறுமுறுக்கிறாங்க பாத்தீங்கன்னா அதனுடைய அர்த்தம் என்ன கண்டுபிடிக்கும். இப்ப இந்த ஒரு பணம் ஓமை உடைய அர்த்தம் நம்ம கண்டுபிடிக்கணும்னா, சகோதரிகளே, பொதுவா இதோடைய பேக்ரவுண்ட் பார்த்தோம். பேக்ரவுண்ட் எங்க இருக்குன்னா 19ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஏன்னா 19ஆம் அதிகாரத்துல அவருடைய பின்னணி இருக்கு இந்த ஓமை பேசுவதற்கான காரணம். 16ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வரார், போதகரே அப்படின்னு ஆரம்பிச்சு, நல்லா கவனிங்க, ஒரு கேள்வி கேட்கிறாரு, நித்திய ஜீவனை அடையணும்னா என்ன பண்ணணும், நித்திய ஜீவனை அடையணும்னா நான் என்ன நன்மையை செய்யணும் அப்படின்னு கேட்கிறார். கேட்ட கேள்வி பாருங்க, நித்திய ஜீவனை வாங்கணும், அதுக்கு என்ன பண்ணணும். இதை நீங்க அப்படி இந்த ஓமையோட கம்பேர் பண்ணீங்கன்னா, சார் நான் ஒரு கூலி வாங்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், வேலை செய்யும் சொன்னார் இல்லைங்களா? அது மாதிரி தான் நித்திய ஜீவன் அடையிறதுக்கு என்ன பண்ணணும். அப்ப சொல்லுவாரு கர்த்தர் இயேசு, அந்த வசனம் நீ வீட்டுல படிச்சுக்கோங்க. நியாயப்பிரமாணத்தை கைக்குள்ள சொல்லுவார். நான் நியாயப்பிரமாணத்தை சின்ன வயசுல கைக்குள்ள வந்துட்டு இருக்கிறேன். அப்ப ஏன் சொல்லுவா, அப்போ நீ பூரண சர்க்குலா இருக்க விரும்புறியா? ஓகே, அப்ப நீ ஒண்ணு பண்ணு, நீ உன்னுடைய எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா. நீ இப்ப கொடுத்தேன்னா உனக்கு பரலோகத்துல பொக்கிஷம் அதிகமா இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, உன்னோடது எல்லாவற்றையும் கான்செக்ரேட் பண்ணுன்ற, புரிஞ்சுன்னா, உன்னுடையதை கான்செக்ரேட் பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணு, இதுதான் அர்த்தம். கான்செக்ரேஷன் பத்தி அங்க பேசியிருக்கிறார். நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ளணும்னா ஃபுல் கான்செக்ரேஷன் பண்ணணும். இப்ப இது சொன்ன உடனே, கர்த்தர் சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன்னா இது ஒரு இழக்கக்கூடிய விஷயம். நித்திய ஜீவனை வாங்கணும்னா சில விஷயம் அட்வான்ஸா நித்திய ஜீவனை வாங்கணும்னா இழக்கணும். உலகத்தின் ஜனங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்குதுன்னா அவங்க சத்தியம் கேட்டு அவங்க இழக்க தேவையில்லை. ஏன், அவங்களுக்கு திரும்ப கொடுத்து ஆசீர்வாதத்துல எல்லாம் பெற்றுக்கொள்வாங்க. ஆனா இப்ப நீ நித்திய ஜீவன் வாங்கணும்னா, தேவனுடைய பிள்ளைகள் நித்திய ஜீவன் வாங்கணும்னா ஒரே வழி கான்செக்ரேட் பண்ணணும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் பாத்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் அர்ப்பணிச்சு வந்திருக்கிறோம். ஆனா ஃபுல் கான்செக்ரேஷன் பண்ணிருக்கிறோமா கேட்கணும் கேள்வி நம்ம மத்தியில. சோ அப்போ ஃபுல் கான்செக்ரேட் பண்ணாதான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆனா பாருங்க, இந்த வாலிபனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிதான், பேசிக் கிளாஸ் எடுத்து முடிச்ச உடனே பிரதர் சிஸ்டர்ஸ் கான்செக்ரேட் பண்றீங்களா ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனா தேவனுடைய கிருபையில இன்னைக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி வந்தாச்சு. பாருங்க, இந்த 2 பேருடைய கான்வர்சேஷன் ஒருத்தர் கவனிச்சுட்டே இருக்கிறார். யாருங்க? பேதுரு. பேதுருக்கு ஒரு தாட் வரும். பாருங்க, நித்திய ஜீவன் வாங்குறதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனா அவர் பண்றதுக்கு முன் வரல, போயிட்டார். இப்ப பேதுருக்கு பாருங்க ஒரு மனசு, நம்மளாம் முன்னாடியே வந்தாச்சு, கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட்டு கான்சென்ட்ரேட் பண்ணிட்டோமே, அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? ஒருவேளை நித்திய ஜீவனை விட ஹையா கிடைக்குமா?
அப்படின்னு இவருக்கு ஒரு எண்ணம். ஏன்னா ஒருவேளை இப்ப பாருங்க, அந்த வாலிபன் போயிட்டாரு, ஒருவேளை போயிட்டு நாளைக்கு வந்துட்டாரு வைங்க, சரி நான் வந்துடுறேன்னு சொல்லி வந்துட்டாரா என்ன கிடைக்கும்? அவருக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அப்ப பேதுரு பாருங்க, இவருக்கு நித்திய ஜீவன் கிடைச்சிச்சுன்னா, ஒருவேளை நாளைக்கே வந்துட்டானா அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அப்ப நம்ம முன்னாடியே கான்சென்ட்ரேட் பண்ணி வந்திருக்கிறோம், அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? பாருங்க, பேதுருக்கு ஒரு எண்ணம் பாரு, ஒரு தாட் வந்திருக்குது. அப்பதான் கேட்கிறாரு பாருங்க, ஆண்டவரே, பேதுரு பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? அவருக்கு ரொம்ப கியூரியாசிட்டி ரொம்ப ஜாஸ்தி, தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. உண்மையிலே பேதுரு சொல்லும் ஒரு இன்னசென்ட் கேரக்டர் தான் இல்லைங்களா? ஆனா கர்த்தர் நல்ல அருமையா அவர் வரைஞ்சிருக்கார், உருவாக்கியிருக்கார். அவரை நோக்கி, ஆண்டவரே, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு உங்களுக்கு பின்பற்றோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் இல்லைங்களா? உண்மையிலே கர்த்தர் என்ன தெரியல, சிரிச்சாரா என்ன தெரியல. உண்மையிலே ரொம்ப வித்தியாசமான கேள்வி. ஏன்னா அவருக்கு அவர் தாட் பாருங்க, ஒரு நாளைக்கே அவரு இப்ப போயிட்டாரு, வந்துட்டாரு, நித்திய ஜீவன் கிடைக்கும். ஆனா கர்த்தர் கூப்பிடும் போது நாங்க உடனே வந்துட்டோமே பாருங்க. மத்தேயு வேலை பார்த்துட்டு இருந்தாரு, மத்தேயு வானா வந்துட்டாரு. பேதுரு, அந்திரையா எல்லாம் மீன் வலையை விட்டு போட்டு வாங்கினா வந்துட்டோம். எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்படியே இவரு வேற ஏதாவது ஸ்பெஷல் எதிர்பார்க்கல, வேற ஏதாவது கிடைக்கும், ஹையா கிடைக்குமா இது? ஆனா கர்த்தர் சொல்றார், ஆமா உண்மைதான், உங்களுக்கு கிடைக்கும், நீங்க ரொம்ப விசேஷமானவங்க. ஏன்னா 12 அப்போஸ்தலர்கள் விசேஷமானவங்க, தேவன் அவங்களுக்கு சில விசேஷம் வச்சிருக்கிறார், உண்மைதான். ஆனா எப்படி பதில் கொடுக்கிறாரு பாருங்க, நல்லா கவனிங்க. பதில் 2 விஷயம் சொல்ற. மறுஜென்ம காலம், மறுஜென்ம காலத்துல நீங்க சிங்காசனத்துல வீட்டு இருப்பீங்க, என்னோடு கூட 12 கோத்திரங்களையும் ஆளுவீங்க, நியாயம் தீர்ப்பீங்க அப்படின்ற இல்லைங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, இது ஆக்சுவலி இது பெரிய ரிவார்டு, மறுமையில கிடைக்கக்கூடிய ரிவார்டுன்னு பேசுற. அதுக்கப்புறம் வசனம் 29 சொல்றாரு, அண்ட் இங்கிலீஷ்ல அண்ட்னு ஆரம்பிக்கும். என் நாமத்தின் நிமித்தமாவது யாராவது நீங்க உலகத்துல உங்களை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, கான்சென்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா எவனோ, நல்லா கவனிங்க, எவனோன்னு என்ன அர்த்தம்? பாயிண்ட் இருக்கு. எவனோன்னா என்ன அர்த்தம்னா, அது சபையா இருக்கட்டும், திரள் கூட்டமா இருக்கட்டும், அதான் எவனோ. ஏன்னா சபைக்கும் திரள் கூட்டமும் 2 பேரும் கான்சென்ட்ரேட் பண்றாங்க, 2 பேரும் கான்சென்ட்ரேஷனை நிறைவேற்றாங்க, அதான் விஷயம். கான்சென்ட்ரேஷனை நிறைவேற்றாங்க, 2 பேருக்கும் கன்ஃபார்ம் நித்திய ஜீவன் கிடைக்க போகுது, 2 பேருக்கும் நித்திய ஜீவன் கிடைக்கும். ஆனா என்ன விஷயம்னா, 2 பேருக்கும் நித்திய ஜீவன் கிடைக்கும். ஆனா வித்தியாசம் என்னன்னா, சபைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அழியாமை கிடைக்கும். ஆனா திரள் கூட்டத்தார் வெறும் நித்திய ஜீவனோட இருப்பான், அவ்வளவுதான். ஆனா 2 பேருக்கு நித்திய ஜீவன் என்ற டேர்ம் ஒரு காமன் வேர்ட், ஒரு பொதுவான அர்த்தம். இது நான் வேற மாதிரி சொல்லணும்னா, நித்திய ஜீவன் பெற்ற அனைவரும் அழியாமை உள்ளவர்கள் கிடையாது. ஆனா அழியாமையில் இருக்கிறவர்கள் எல்லோரும் நித்திய ஜீவன் பெற்றவர்கள். புரிஞ்சுங்களா இந்த ஸ்டேட்மெண்ட்? இதுதான் சகோதர சகோதரி. ஓகே, அப்போ எவனோ சொல்லும் போது சபையும் பெற்றுக்கொள்றாங்க, திரள் கூட்டமும் பெறுறாங்க. அப்ப என்ன பாத்தீங்கன்னா, நமக்கு தெரியும், எல்லா பாயிண்ட் தெரிஞ்ச பாயிண்ட் தான். சபை ஜனங்களுக்கும் திரள் கூட்டமும் பாத்தீங்கன்னா 2 பேரும் கான்சென்ட்ரேஷனை நிறைவேற்றுறாங்க. என்ன வித்தியாசம்னா, சபை ஜனங்கள் வாலண்டியரா நிறைவேற்றுவாங்க, திரள் கூட்டத்தார் உபத்திரவத்துல மாட்டி கம்பல்சரி அவங்க பண்ணியாங்க கான்சென்ட்ரேஷனை நிறைவேற்றணும், வேற வழி இல்லை. கான்சென்ட்ரேஷன் நிறைவேற்றாமல்லாம் நித்திய ஜீவன் பெற முடியாது. அப்போ கான்சென்ட்ரேஷன் நிறைவேற்ற விதத்துலதான் மாற்றம் இருக்கே ஒழிய 2 பேர் நிறைவேற்றி முடிச்சா. இப்போ சொல்லிட்டு ஆன்சர் சொல்லி முடிச்சிட்டார் இல்லைங்களா? அப்போ இத பத்தி சொல்லும் போது இதனுடைய இணை வசனம் மார்க்ல கூட இருக்குது, லூக்கால கூட இருக்குது. நான் மார்க் உதாரணம் எடுத்துட்டேன். மார்க் 10:30 சொல்றாரு, இப்பொழுது இம்மையிலே, நல்ல கவனம், இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி. இப்போ கேட்ட கேள்வி என்ன? உங்களை கான்சென்ட்ரேட் பண்ணா என்ன கிடைக்கும், என்ன ரிவார்டு கிடைக்கும்? இயேசு பதில் கொடுத்தார், 2 ரிவார்டு பத்தி பேசுறார். மறுமையில மாத்திரம் இல்ல, இம்மையிலும் கிடைக்கும்ன்ற. இம்மையிலும் ஒரு ரிவார்டு இருக்குது, மறுமையிலும் ஒரு ரிவார்டு இருக்குன்ற. ஏன் 2 செப்பரேட் பண்ணாருன்னா, இம்மையில ரிவார்டு காமனா கிடைக்கும், ஆனா மறுமையில கிடைக்கக்கூடிய ரிவார்டுல வித்தியாசம் இருக்குது அப்படின்ற. ஓகே, இதான் சகோதர சகோதரிகளே நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த இதை வச்சுதான் இயேசு என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஓமை பேசினான். ஆனா இப்ப இயேசு பேசும்போது மறுமையை பத்தி பேசாம இம்மையை பத்தி மாத்திரம் பேசல. இம்மையில ஒரு ரிவார்டு இருக்குது,
அந்த ரிவார்டு பெற்றுக்கொள்றது போதுதான் சில விஷயங்கள் நடக்குது. இதை பேஸ் பண்ணி தான் இயேசு பேசினாங்க பேரபிள் ஆஃப் பென்னி. ஆனா பாருங்க, ஆரம்ப கால ரைட்டிங்ஸ்ல ரீப்பரி நம்பர் 187 ஆரம்ப காலம் அந்த ஒரு பணத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு பாருங்க. என்ன சொன்னாரு? இம்மார்டாலிட்டின்னு சொன்னார். ஒரு பணம் குறிக்குது அழியாமை. ஆனா பிரதர் ரசல் பின்னாடி அது கரெக்ஷன் பண்ணிட்டான். இல்ல, அது வாய்ப்பு இல்லைன்ட்ட, அழியாமை குறிக்காதுன்ட்டா. ஏன்னா பிரச்சனை என்னன்னா முறுமுறுக்கிறது. ஏன்னா அழியாமைக்குள்ள போனதுக்கு அப்புறம் முறுமுறுப்பாங்களா? வாய்ப்பு இல்லைங்களா? அப்பதான் பாருங்க, பின்னாட்கள் ரைட்டிங்ஸ் பாருங்க. பின்னாட்கள் ரைட்டிங்ஸ் விளக்கம் கொடுக்க நல்லா கவனிங்கன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க பாயிண்ட். ஒரு பணம் குறிக்குது காமன் டு ஆல், அது பொதுவானது. சபையா இருக்கட்டும், ரெண்டு பேரும் வாங்கிக்கிறாங்க. நல்லா கவனிங்க, ரெண்டு பேரும் வாங்கிக்கலாம், இம்மையில வாங்கிக்கிறாங்க. ஆனா அது என்ன கிடையாது? நாட் க்ளோரி, ஹானர் அண்ட் இம்மார்டாலிட்டி. அது அழியாமை, கன, மகிமை கிடையாது. அப்ப இந்த பெண்ணி, இந்த ஓமை கண்டுபிடிக்கணும்னா, ரெண்டு பேரும் பொதுவா பெற்றுக்கொள்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அழியாமை, கனத்தை பத்தி பேசப்படல. அப்படியே என்னவா இருக்கும் சொல்றாருன்னா, நித்திய ஜீவன் சொல்றாரு. ஆமா, நித்திய ஜீவன் ஏற்கனவே சொன்னது போல அது காமன் டேர்ம், பொதுவான அர்த்தம். திரள் கூட்டத்தாருக்கும் நித்திய ஜீவன் இருக்குது, சபைக்கும் இருக்குது. நித்திய ஜீவன் என்ற வார்த்தை அது காமன் டேர்ம், பொதுவான அர்த்தம். அழியாமை என்பது நித்திய ஜீவனுடைய எக்ஸ்டென்ஷன் சொல்லலாம் இல்லைங்களா? அது நித்திய ஜீவனோடு இருப்பாங்க, ஆனா அழிவு வர அந்த மாதிரி. அப்போ காமனா பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தை பத்தி தான் இங்க இந்த ஓமையுடைய அர்த்தமா இருக்கு. அடுத்த பாயிண்ட் சொல்றாரு பாருங்க, நல்லா கவனிங்க. அப்ப முறுமுறுக்கிறத வச்சு சொல்ற, கண்டிப்பா முறுமுறுக்கிறது மகிமைக்கு போனதுக்கு அப்புறம் நடக்க வாய்ப்பு இல்லை. அப்பதான் சொல்றாரு, இந்த முறுமுறுக்கிறத பத்தி சொல்றாரு, கண்டிப்பா இம்மையில தான் இது நடக்கும். ஆனா இம்மையில நடந்தாலும் இந்த முறுமுறுப்பு எப்படி வரும் சொல்லி அவர் நாட்களை பேசுறாரு பிரதர் ரசல். I am unable to explain that satisfactorily. நான் ஒரு திருப்தியா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றது கஷ்டமா தான் இருக்குன்ற. முறுமுறுக்கூடிய அர்த்தம் என்ன? அவருக்கே கஷ்டமா இருக்கு. ஆனா கஷ்டமா இருந்தாலும் நான் I only suggest, நான் வேணா ஒரு யூகம் சொல்றேன், இதுவா இருக்குமோ நான் சொல்றேன். ஒரு வேலை perhaps என்ன சொல்றாருன்னா, அந்த ரிவார்டு வாங்குவாங்க பாத்தீங்க, ரிவார்டுனா அந்த ஒரு பணம், அத வாங்கும் போது அந்த ரிவார்ட பத்தி சரியா புரிஞ்சுக்காம இருக்கக்கூடிய விஷயம் தான் அது வேற ஒரு முறுமுறுப்புக்கு காரணமா இருக்குமோ என்பதை பத்தி அவர் பேசுறார். இட் வாஸ் நாட் டு பி அண்டர்ஸ்டுட். சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்க முடியாது அந்த சமயத்துல அந்த ரிவார்டை வாங்கும் போது. ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி வாங்குறாங்களா, அதனால புரிஞ்சுக்க முடியாம இருக்கும். ஒருவேளை இது கூட முறுமுறுப்பு காரணமா இருக்கலாம். அப்படின்ட்டு முறுமுறுப்பு என்னவா இருக்கும் என்பதை பின்னாடி சொல்றாரு. ஆனா சொல்றாரு, இந்த முறுமுறுப்பா இருக்கட்டும், அந்த ரிவார்டு பெண்ணி, ஒருவேளை நித்திய ஜீவன் சொல்றவங்க கூட அது ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம். ஏன்னா சில பிரதர்ஸுங்க அது ஆவியினால் ஜெனிப்பித்தல்ன்றாங்க, சில பிரதர்ஸுங்க இப்ப வரைக்கும் அழியாமைன்றாங்க, சில பிரதர்ஸுங்க நம்ம மத்தியில பரிசுத்த ஆவின்றாங்க, அப்புறம் பிரதர் ரசல் சொல்றாங்க நித்திய ஜீவன்றாங்க. ஒருவேளை இது கூட திருப்தி இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா பிரதருக்கே திருப்தி இல்லைன்ட்ட இல்லைங்களா, அவருக்கே திருப்தி இல்லைன்ட்ட. ஆனா ஒரு விஷயம் கிளியர், இது தீர்க்க தரிசன ஓமை அப்படின்னா இது நடக்கும், மறுமையில கிடையாது, இம்மையிலத்தை நடக்கும், அது கிளியர்ன்ட்டார். ஆனா இது இம்மையில நடக்க போகிற இந்த முறுமுறுப்பா இருக்கட்டும், அந்த ரிவார்டு கொடுக்கறதா இருக்கட்டும், இது ஒரு ப்ராஃபஸி சொல்லிட்டு சொல்றாரு. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்றாரு, no prophecy is to be understood until it is fulfilled. பைபிள்ல எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் புரியும் இது இதுன்னு. நிறைவேறதுக்கு முன்னாடி வரைக்கும் கிளியரா புரியாது அப்படின்ற. இதுக்கு உதாரணம் ஞாபகம் இருக்குங்களா? இயேசு கிறிஸ்து பெத்லகேம்ல பிறப்பாருன்னு தெரியும் எல்லாருக்கும். எப்ப தெரியும்? அவர் பெத்லகேம்ல பிறந்ததுக்கு அப்புறம் தெரியும். ஆனா பெத்லகேம் பிறக்கிறதுக்கு முன்னாடி தெரியுமா இயேசு பெத்லகேம்ல பிறப்பார்? பாத்தீங்களா? அதே போல ப்ராஃபஸின்னு எடுத்துட்டீங்கன்னா அது நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதுதானா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி தான் இந்த முறுமுறுப்பு, அப்புறம் இந்த பெண்ணி ரிவார்டு வாங்குறது. ஆனா ஒரு விஷயம் கிளியர், இம்மையில கிடைக்க போ, மறுமையில கிடைக்கும், இம்மையில. அப்போ இது நம்ம நினைக்கிறோம் சகோதர சகோதரிகளே, இந்த முறுமுறுக்கிற விஷயம் அப்புறம் இந்த ரிவார்டு கொடுக்கறத எப்ப நடக்க போகுது அது வேற நம்ம கண்டுபிடிக்க முடியும்.
ஏன்னா அது கண்டிப்பா ராக்காலத்துக்கு நடக்க போகுது இல்லைங்க. ஏன்னா ராக்காலம் 6 மணிக்கு பின்னாடிதான் கூலியே கொடுக்குறாரு. கூலி கொடுக்கும் போது முறுமுறுப்பு நடக்குது. இப்ப கூலி என்ன முறுமுறுப்பு என்ன என்பது நடக்கும்போது பாத்துக்கலான்ட்டு, அது நடக்கும்போது தெரிஞ்சிடும் அப்படின்ட்டார் இல்லைங்களா. நம்ம வேணா யூகிக்கலாம்ன்றாரு, பட் நடக்கும்போது கிளியரா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அது எப்ப நடக்கும் அதுதான் பாடத்துடைய ஹைலைட் என்னங்களாமா. ராக்காலத்துல நடக்கும், பூமியில தேவனுடைய பிள்ளைகள் இருக்கும்போது நடக்கும், மகிமைக்கு வாய்ப்பு. ஓகே, இப்ப இந்த பாயிண்ட் நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா, இது கொஸ்டின் புக் 500. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்ப நம்ம அந்த ஓமைக்கு வந்துடலாம். இப்ப நம்ம டைமிங் பார்க்கணும். ராக்காலம் இனிமேல் தான் வரப்போகுதுன்னு படிச்ச பாயிண்ட வசனத்துல நிரூபிக்க போறோம். அப்போ சகோதர சகோதரிகளே, இதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, இந்த கொஸ்டின் 259ல முறுமுறுக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்றேன். பட் என்னவா இருக்கட்டும், முறுமுறுக்கிறது என்னன்னு தெரியல நமக்கு. ஆனா கண்டிப்பா திரைக்கு அப்பால் கிடையாது, இப்பால் தான். திரைக்கு போறதுக்கு முன்னாடி தான், திரையை தாண்டி போறதுக்கு முன்னாடி தான் நடக்கும். ஆனா முறுமுறுக்கிறது என்ன, கூலி கொடுக்கறது என்னன்னு நமக்கு கிளியரா தெரியல. அது என்னவா இருக்கட்டும், ஆனா முறுமுறுக்கிறது தப்பு. அது என்னவா இருக்கட்டும், அது எப்போ சபை கதவு அடைக்கப்படுறதுக்கு முன்னாடி தான் அது நடக்கும் சொல்லி பாயிண்ட் அங்க கொடுக்கிறார் பிரதர் ரசல். ஓகே, இப்ப நம்ம நேரத்துக்கு வந்துடலாம். இப்ப நம்ம பாடத்துடைய மெயின் பாயிண்ட் இதுதான். பாருங்க, நான் ஒரு 5 டைம் கொடுக்குறேன். அதிகாலை ஏர்லி மார்னிங், 3ஆம் மணி வேலை 3rd hour, 6ஆம் மணி வேலை 6th hour, 9ஆம் மணி வேலை 9th hour, 11ஆம் மணி வேலை 11th hour. இது என்ன குறிக்குது சகோதர சகோதரி, நமக்கு தெரியல. சோ பாத்தீங்கன்னா பொதுவா இது நம்முடைய காலத்துல நம்ம டைம் பண்ணக்கூடாது. இயேசு கிறிஸ்து காலத்துல யூதர்களுடைய டைம் தான் ஃபாலோ பண்ணணும். இப்ப ஏன் சொல்றாங்க பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையான்னு சொல்ற. மணி நேரம் என்ற அந்த நேரம் என்ற கிரேக்க வார்த்தை ஹோரா. இத மணி வேலைன்னு மொழிபெயர்க்கலாம், தப்பில்ல, ஹவர். அப்போ நேரம் வேலை எல்லாம் ஒரே மீனிங் தான். அப்போ மொத்த 12 மணி வேலை பகலுக்கு இருக்குங்களா? அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய வழக்கம் என்னன்னா, இரவு நைட் பகல். ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு தான் ஆரம்பிக்கும் ஒரு நாள் என்பது. அப்போ 6 மணிக்கு ஆரம்பிக்கும் போது இரவு பொழுத ஜாமங்களாக பிரிப்பாங்க, 4 ஜாமங்களா பிரிப்பாங்க. அதாவது 6 to 9 ஒரு ஜாமம், 9 to 12 ஒரு ஜாமம், மதியம் 10 மணிக்கு நைட்டு 12 மணில இருந்து 3 மணிக்கு ஒரு ஜாமம், 3 to 6 ஒரு ஜாமம், மொத்தம் 4 ஜாமம். இப்ப பகல் ஆயிடுச்சுன்னா பகல் 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அவங்க எப்படி பிரிப்பாங்கன்னா மணி வேலையா பிரிப்பாங்க. மொத்தம் 12 மணி வேலையா பிரிப்பாங்க. ஒரு மணியும் ஒரு வேலையா பிரிப்பான். 12 மணி வேலையா பிரிப்பான். சோ இப்படித்தான் இஸ்ரேல் ஜனங்களுடைய டைம். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும், இதெல்லாம் பேசிக்லே பார்த்தாச்சு. ஆனா இப்ப என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மணி வேலையை பிரிக்கிற விஷயத்துல தான் நம்முடைய பிரதர்ஸ் சில மிஸ்டேக் பண்றாங்க. அதுதான் இப்ப பார்த்துப்போம். இதனாலதான் இந்த ஓமைய சரியா புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. ராக்காலம் டிவைன் பிளான் எப்ப வரும் அதை பத்தி கிளியரா புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இந்த டைமிங் பிரிக்கிறாங்க பாத்தீங்கன்னா மணி வேலை, அத சரியா எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய வேத மாணவர்கள் இப்படித்தான் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறாங்க. இதனாலதான் இந்த விஷயங்கள் சரியா சொல்லாம கிளியரா சொல்லாம இருக்கிறோம். ஆனா இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம் வாட் பிரதர் ரசல் செட் and what scripture says. படிக்க போறோம். அப்போ கண்டுபிடிக்கணும்னா இன்னைக்கு மற்ற பிரதர்ஸுங்க, பிரதர் ரசல் பிரதர் அல்லாமல் மற்ற வேதமானவர்கள், அது யார எனக்கு தெரியலைங்க, பட் யாரா வேணா இருக்கட்டும், ஒருவேளை மில்லேனியம் பிக்சர் ஸ்டடியா இருக்கட்டும், எண்ட் டைம் ப்ராஃபஸி ஸ்டடியா இருக்கட்டும், டேவிட் ரைஸ் அவருடைய ஸ்டடியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த சார்ட்டை தான் ஃபாலோ பண்றாங்க. என்ன பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே பார்த்தது போல பகலுக்கு 12 மணி வேலை. நல்லா கவனிங்க. இப்ப நான் பகல் பொழுத இப்ப நான் ஒரு கோடா போட்டேன். இப்ப நான் 12 பாகமா பிரிச்சுட்டேன். ஏன்னா 12 மணி வேலைன்றாரு. இப்ப நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, நல்லா கவனிங்க, நம்முடைய நேரத்தை போட போறேன். 6 to 6, காலை 6 to சாயங்காலம் 6. இப்ப காலை சொல்லும் போது AM 6 AM, மதியம் சொல்லும் போது 12 PM, சாயங்காலம் 6 PM. இல்லைங்க, ஒரு நாளுடைய ஒரு நாள் காலையில 6 to சாயங்காலம் 6.
இப்ப பாருங்க, இங்கதான் கவனிங்க. இப்ப இதுல மணி வேலையை எப்படி கண்டுபிடிக்கும்? இன்னைக்கு நிறைய வேத மாணவர்கள் இதை நம்பிட்டு இருக்கிறாங்க. தப்பு இது. பட் நான் காமிக்கிறேன், கவனிங்க. பாருங்க, இப்ப என்ன பண்றாங்கன்னா 6 to 6 இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த 6 to 6 சகோதர சகோதரி கவனிங்க. 6 to 6 மணிக்கு சாயங்காலம் மணிக்கணும், காலையில 6 மணியிலிருந்து 7 மணி, 6 to 7. இந்த 6 to 7 என்ன சொல்றாங்க? முதலாம் மணி வேலை அப்படின்றாங்க. அப்ப இந்த 6 to 7 தான் முதலாம் மணி வேலை. 7 to 8 2ஆம் மணி வேலை, 8 to 9 3ஆம் மணி வேலைன்னு இந்த ஆங்கிள் பிரிக்கிறான். இது இப்படிதான் பிரதர்ஸ் என்ன பண்றாங்க, பிரிக்கிறான். பாருங்க, நான் அம்புக்குறி போட்டிருக்கேன் பாருங்க. அப்ப என்ன பண்றாங்க? முதலாம் மணி வேலைனா 6 to 7, 2ஆம் மணி வேலைனா 7 to 8 அப்படின்னு பிரிக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய வேதமானவர்கள் இப்படிதான் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க இந்த ஓமை. அப்படின்னு நினைச்சு பாருங்க. 5 to 6 சாயங்காலம், 5 to 6 இது என்ன சொல்றாங்க? 12ஆம் மணி வேலைன்றாங்க இல்லைங்களா? 5 to 6 12ஆம் மணி வேலைன்றாங்க. ஓகே, இதுதான் இன்னைக்கு நிறைய வேத மாணவர்கள் நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா பிரதர் ரசல் இது சொல்லியிருக்கிறார், வசனம் சொல்லுதா, கண்டுபிடிக்கணுமா இல்லைங்களா? இப்ப முதல்ல வசனம் பார்த்துடலாம். வசனத்துல இது கரெக்டான்னு செக் பண்ணும். இந்த மெத்தடு கரெக்டான்னு செக் பண்ணும். பார்க்கலாங்களா? பார்க்கலாம். நல்லா இந்த சார்ட் அப்படி மனசுல வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, வசனத்துக்கு போயிடலாம். இப்ப வசனம் பார்க்கணும். நம்மளுடைய ஆண்டவருடைய கடைசி நேரத்துல நம்ம சில டைம் பார்க்கிறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்து டைம்ல பார்க்கும்போது 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் அந்தகாரம் இருந்துச்சாமா. இப்ப நம்ம அதே போல பாத்தீங்கன்னா, இயேசு சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேலையா இருந்துச்சு. இப்ப நமக்கு தெரியும் பிரதர் ரசலுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்க. 3ஆம் மணி வேலைன்னா அவர் டைம் கொடுக்கிறாரு 9 o'clock. 3ஆம் மணி வேலைனா 9 o'clock. 6ஆம் மணி வேலைனா மதியம் 12 மணி. 9ஆம் மணி வேலைனா மதியம் 3 மணி. இதுதான் பிரதர் ரசல் கொடுக்கிற விளக்கம். புரிஞ்சுங்களா? அப்ப பிரதர் ரசல் கொடுக்கக்கூடிய விளக்கம் கிளியரா இருக்கு. இப்ப நீங்க நல்லா யோசிங்க சகோதர சகோதரிகளே. முதலாம் மணி வேலை என்ன சொல்றாங்க பிரதர்ஸுங்க? 6 to 7ன்றாங்க. இப்ப இயேசு சிலுவையில் அறையப்பட்ட டைம் 3ஆம் மணி வேலை. நல்லா கவனிங்க, 3ஆம் மணி வேலை எங்க இருக்குது பாருங்க இந்த சார்ட்ல. இதான் 3ஆம் மணி வேலை, இயேசு சிலுவையில அறையப்பட்ட நேரம். பிரதர் ரசல் என்ன சொன்னாங்க? 3ஆம் மணி வேலைன்னா காலையில 9 மணி சொன்னாங்க. இப்ப நம்ம பிரதர்ஸுங்க என்ன சொல்றாங்க? நம்ம பிரதர்ஸுடைய சார்ட் படி 3ஆம் மணி வேலை என்பது 9 மணியா இல்ல 8 to 9? நீங்க சொல்ல திங்க் பண்ணிக்கீங்களா? எனக்கு அது மாதிரி யோசிக்கணும் சகோதர சகோதரிகளே, திங்க் பண்ணணும். சும்மா கண் மூடிட்டு பிரதர்ஸ் சொல்ற கிளாஸ் அப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்டு ஃபாலோ போக கூடாது. கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ண கூடாது. ஒரு மூத்த பிரதர் நான் கேட்டேன், ஏன் பிரதர் உங்களை இன்னைக்கு தமிழ்நாட்டிலயா இருக்கட்டும் மற்ற இடத்துல உங்களுடைய ஒரு பெரிய கண்மூடித்தனமா ஃபாலோ பண்றாங்களே, அது நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, ஆமா என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டார். எவ்வளவு ஒரு வஞ்சனை பாரு. இந்த சார்ட் biblically is not proven. இது கரெக்ட் கிடையாது. இயேசு 3ஆம் மணி வேலையில அறையப்பட்டார்னா என்ன 8:30ங்களா, 8:15, 8:05, 9 மணி, 9 to 3, மொத்தம் 6 மணி நேரம். அப்போ 3ஆம் மணி வேலை என்பது 8 to 9 இந்த ஒரு முறையில புரிஞ்சுக்க கூடாது. அதே போலதான் 12ஆம் மணி வேலை என்பது 5 to 6 இல்ல. 11ஆம் மணி வேலை என்பது 4 to 5 இல்ல. 11ஆம் மணினா 4 to 5 இல்ல சகோதர சகோதரிகளே, ராங் மெத்தட். இது வந்து biblically is not correct. பைபிள் படி இந்த கணக்கிடுதல் ராங். அப்ப எது ரைட் பார்க்கலாங்களா? பாரு, இப்ப சார்ட் மாதிரி நான் போடுறேன். பகலுக்கு 12 மணி வேலை போட்டேன், 12 பிரிச்சுட்டேன், டைமும் போட்டேன். நம்மளுடைய டைம் காலையில 6 மணிக்கு ஆரம்பிக்குது,
மதியம் 12 மணி, சாயங்காலம் 6 மணி இல்லைங்களா? இப்ப பாருங்க, இதான் முக்கியம். பாருங்க, இப்ப நான் அம்புக்குறி எங்க வச்சிட்டேன்? கரெக்ட். ஃபர்ஸ்ட் அம்புக்குறி இங்க இருந்துச்சு, இப்ப அம்புக்குறி எங்க வந்துருச்சு? இங்க வந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, சில மாற்றம் பண்ணிக்கேன் பாருங்க. இப்ப முதலாம் மணி வேலை என்பது 6 to 7 கிடையாது. முதலாம் மணி வேலைனா 7 மணி, காலையில 7 மணி, இப்படிதான் புரிஞ்சுக்கணும். 2ஆம் மணி வேலைனா 8 மணி, 3ஆம் மணி வேலைனா 9 மணி, 6ஆம் மணி வேலைனா 12 மணி, 9ஆம் மணி வேலைனா மதியம் 3 மணி. அப்ப சொல்லுங்க சகோதர சகோதரிகளே, 11ஆம் மணி வேலை என்பது 4 to 5 இல்ல 5 மணியா? கரெக்ட், 5 மணி. இந்த 11ஆம் மணி வேலை தான் 5 மணி என்பது பிரதர் ரசல் 1881 கம்பேர் பண்ணிருக்கிறாங்க. அப்போ சொல்றாரு ஒரு இடத்துல, அப்போ இன்னும் 1 hour இருக்குது, இந்த 1 hourல நம்ம எல்லாரும் இருக்கிறோம் சொல்லி சொல்றாரு இப்ப வரைக்கும். அப்பதான் சொல்றாரு, ராக்காலம் எப்ப வருதுங்களாமா? 6 மணி இல்லைங்களா? சாயங்காலம் 6 மணி. அது எத்தனாவது மணி வேலை? 12ஆம் மணி வேலை. அப்பதான் எழுதுறாரு கொஸ்டின் புக்ல, இந்த 12ஆம் மணி வேலை எப்ப வரப்போகுதுன்னு தெரியல, எப்ப ஆரம்பிக்க போகுதுன்னு தெரியலன்னு பிரதர் ரசல் எழுதுறாங்க. நினைச்சு பாருங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. சோ இன்னைக்கு நம்ம மத்தியில பிரதர்ஸ் ஆராய்ச்சி, மில்லேனியம் பிக்சரா இருக்கட்டும், எண்ட் டைம் ப்ராஃபஸியா இருக்கட்டும் இல்லைங்களா? சோ அது ரசலுடைய ஸ்டடீஸோட ஒத்து போறது இல்லை. சோ அப்போ இதுதான் கரெக்ட் சார்ட், இது பைபிள் படி கரெக்ட். ரசல் பைபிள் படி தான் கொடுத்திருக்கிறான். சோ இதுதான் நம்ம நம்பணும், வேற வழி இல்ல சகோதர சகோதரிகளே. ஆனா சில நேரங்கள்ல சில ஸ்பீக்கர்ஸ் நம்ம பிடிச்சு போயிருது, அதனால அந்த ஸ்பீக்கர் சொல்றதை அப்படியே நம்ம கண்மூடி கேட்கிறோம் இல்லைங்களா? சோ நம்ம யோசிக்க வேண்டி பாருங்க, இதெல்லாம் ஒரு பெரிய டிசப்ஷன். இது கூட ஒரு சோதனை காலத்துல இது கூட ஒரு பாயிண்டா இருக்கும். ஓகே, அப்போ இப்படிதான், இதான் கரெக்ட் சார்ட். அப்போ இந்த அம்புக்குறி இங்கதான் வரணும். அப்ப முதலாம் மணி வேலை என்பது 7 மணி. இப்ப நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப இந்த ஓமை வந்துருங்க. ஓமை பாத்தீங்கன்னா 12ஆம் மணி வேலை அப்படின்னா 5 to 6 கிடையாது. 12ஆம் மணி வேலை என்பது 6 மணி. அதான் சொல்வாரு, 12ஆம் மணி வேலை எப்ப வரப்போகுதுன்னு தெரியல, வந்துச்சுன்னா ராக்காலம் வந்துருச்சுன்றார். அப்ப இதுதான் கரெக்ட், 5 to 6 கரெக்ட் கிடையாது. அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் கிளியரா சொல்லி முடிக்கிறாரு, பகற்காலம் இருக்க மட்டும் நான் வேலை செய்யணும், ஒருவனும் கிரியை செய்யக்கூட ராக்காலம் வருகிறதுனா அது 12ஆம் மணி வேலை. அப்போ நம்மளே இப்ப சொல்லுங்க, இப்ப நம்ம எத்தனாவது மணி வேலையில இருக்கிறோம்? கரெக்ட், நம்மள 11ஆம் மணி வேலையில இருக்கிறோம். 11ஆம் மணி வேலைனா 5 மணி, 5 to 5 மணி ஆரம்பிக்குது 11ஆம் மணி வேலை இல்லைங்களா? இப்ப பிரதர் ரசல் டைம்ல அந்த 5 மணின்றது எந்த வருஷம்? 1881 பார்த்தோம். 1881 அழைப்பு ஓவர் ஆச்சு இல்லைங்களா? அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்குமே அந்த 1 hour நேரத்தை குறிக்கும், 1 hour காலம். சோ அப்போ நம்ம எல்லாம் இப்ப வரைக்கும் இன்னும் 12ஆம் மணி வேலை ஆரம்பிக்கல. 12ஆம் மணி வேலை வந்துருச்சுன்னா ராக்காலம் வந்துடும். அதுக்கப்புறம் தான் அந்த சோதனை காலத்துல தேவனுடைய பிள்ளைகள் கடந்து போவாங்க. அப்போ பாருங்க, இப்ப சார்ட் இதான் கரெக்டான டைம். அப்போ அதிகாலை அவர் புறப்பட்டு போனாருன்னா நான் நினைக்கிறேன் 5 மணிக்கு போயிருப்பாரு வைங்க, ஏன்னா 6 மணிக்கு வேலை ஆரம்பிக்குது. அப்ப 3ஆம் மணி வேலைனா 9 மணி, 8 to 9 கிடையாது இல்லைங்களா? 6ஆம் மணி வேலைனா 12 PM, not 11 to 12. 9ஆம் மணி வேலைனா 3 மணி, not 2 to 3. 11ஆம் மணி வேலைனா 5 PM, not 4 to 5. நீ நிறைய பிரதர்ஸ் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம எல்லாரும் 4 to 5ல இருக்கிறோம்ன்றாங்க. இன்னும் 5 to 6 வரல. 5 to 6 வந்ததுக்கு அப்புறம் இது எங்க இந்த பிப்ளிக்கல் கான்செப்டே இல்லைங்க சகோதர சகோதரிகளே. தெளிவாய்க்கணும் நாம. சோ தயவு செய்து காரியங்கள், வசனங்கள் இப்படி இருக்குதா என்று படிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். அந்த வகையில பிரதர் ரசல் கிளியரா கொடுத்துட்டாங்க. சோ இத நம்ம கண்டுபிடிக்கிறோம் அன்பக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப சொல்றாரு பாருங்க, நான் ஒரு ஆலோசனையை கொடுக்க விரும்புறேன், அதுதான் எனக்கு கொடுக்க முடியுன்றார். அதாவது ஒரு பெரிய வேலை, யோர்தானி அடிக்கிற வேலை இருக்கு இல்லைங்களா? ஒரு பெரிய வேலை சபை பண்ண போறான் ஃபியூச்சர்ல, அது நம்ம முன்னாடி இருக்குது. அந்த அடிக்க போற விஷயம் சொல்றாரு, இந்த 11ஆம் மணி வேலை ஓமியோட கம்பேர் பண்ற. எப்படி கம்பேர் பண்றாருன்னா, இட்ஸ் a parable.
இல்லைங்களா? அதுல நம்ம நிறைய எதிர்பார்ப்புகள் அந்த ஓமையில இருக்குது. யோர்தான் அடிக்கிற விஷயத்துக்கும் இதுக்கு ஒரு லிங்க் இருக்குன்றார். அப்ப சொல்றாரு, அந்த யோர்தான் அடிச்சதுக்கு அப்புறம் தான் ராக்காலம் ஆரம்பிக்கும் இல்லைங்களா? ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த முறுமுறுப்பு விஷயம் எல்லாம் போகும். Let us avoid any spirit of murmuring. இப்பவே இருந்து முறுமுறுக்கிற ஆவியை தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்கன்றார். ஏன்னா அன்னைக்கு வந்து முறுமுறுக்கிறார் இல்லைங்களா? முறுமுறுக்கிற ஆவி இப்பவே அவாய்ட் பண்ணிக்கோங்கன்றார். Let us be thankful for all our privileges given to us. தேவன் நமக்கு என்ன வாய்ப்பு கொடுக்குறாங்களோ தேவனுக்கு நன்றியா இருங்க. Let us not think for a moment that. அப்ப சொல்றாரு, ஒரு உதாரணம் கொடுக்குறாரு பாருங்க. ஒருவேளை இன்னைக்கு யாராவது சகோதரிகள் வந்து ஒரு வாய்ப்பு தேவனுக்கு வேலை செய்வதற்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா அது குறிச்சு முறுமுறுக்காதீங்க அப்படின்ற இது ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறாரு. ஏன்னா இப்பவே நம்ம ரெடியானதான் அன்னைக்கு முறுமுறுக்காம இருக்கும் அப்படின்னு அங்க பிரதர் அங்க சொல்றதா நம்ம கண்டுபிடிக்கும். அப்போ கடைசியா சகோதரிகளே, இந்த 11ஆம் மணி வேலை ஊமை ரொம்ப எளிமையா இருக்குது. 11ஆம் மணி வேலை என்பது 5 மணி, 4 to 5 கிடையாது. அப்போ இன்னும் 1 hour இருக்குது. 1 hourல தான் நம்ம எல்லாரும் வந்துட்டு இருக்கோம். கடைசி வரைக்கும் வருவாங்க. 5:55 வருவாங்க, 5:58 வருவாங்க, 5:59 கூட வந்து வேலை செய்வாங்க. அது வரைக்கும் அந்த ஊழியத்தின் கதவு திறக்கப்பட்டிருக்கும். ஊழியத்தின் கதவு எத்தனை மணிக்கு மூடுறாங்க? 12ஆம் மணி வேலையில 6 மணிக்கு க்ளோஸ். ராக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. கூலி கொடுப்பாரு, ரிவார்டு கொடுப்பாரு. முறுமுறுப்பு நடக்கும். சோதனை காலத்துல, ராக்காலத்துல நினைச்சு பாருங்க. அப்ப இந்த ராக்காலம் எப்படிப்பட்ட காலமா இருக்க போகுது? அது எப்படி வரப்போகுது? அது எந்த மாதிரி சூழ்நிலையில வரும்? எந்த சமயத்துல தேவனுடைய பிள்ளைகள் அந்த நதியை அடிப்பாங்க? நதியை அடிக்கக்கூடிய விஷயம் எப்போ அடிக்க போறாங்க? அது அடிக்கும் போது உலகத்துல சூழ்நிலைகள் எப்படி இருக்கும்? ஏரோதியாலும் குறிக்கிறாங்க பேர் சபை, கவர்மெண்டோடைய நிலை எப்படி இருக்க போகுது? இதெல்லாம் என்ன பண்ண போறோம்னா 4ஆம் பாகத்துல ரொம்ப விவரமாக நம்ம பார்க்க போறோம் சகோதர சகோதரி. கடைசியா இந்த பாயிண்ட முடிக்கலாம். பாகம் 3. பிரதர் ரசல் அவர் பாத்தீங்கன்னா தெரியல, எனக்கு தெரியல, ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு வசனங்கள் கொடுப்பார் போல எனக்கு தெரியல இல்லைங்களா? அது பாருங்க, ரீப்ரிண்ட் 60-23 2017ஆம் ஆண்டுக்கான ஒரு மோட்டோ வசனத்தை அவரு ரெடி பண்ணி வச்சிருந்தார். அவரு செலக்ட் பண்ணி வச்சிருந்தார். மோட்டோனா புரியுது இல்லைங்களா? 2017ஆம் ஆண்டுக்கான குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதை டிஸ்பிளே பண்ணிருக்கிறேன். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24-26 தமிழ்ல படிக்கலாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது. இது வந்து 1916 பிரதர் செலக்ட் பண்ண வசனம். உண்மைதான். ஏன்னா பின்னாட்கள்ல 1914 பின்னாடி யோர்தான் கிட்ட வந்து நின்னாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியல அவங்களுக்கு. அதே போலதான் சபை உடைய கடந்து போகுதல், சபை கடந்து போகக்கூடிய காலகட்டங்கள் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் நமக்கு தேவன் இருந்து கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்கல. அடுத்து எப்ப டேட் என்ன தேவன் கொடுக்கலாம் இல்லைங்களா? ஆனா முன்னாடி கொடுத்திருந்தார். யோர்தான் வரும் வரைக்கும் வேண்டிய டேட்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனா 1914 அப்புறம் கிளியர் டேட் நமக்கு கிடைக்கல. ஆனா நம்ம விசுவாசத்துல நம்ம நடந்துட்டு இருக்கிறோம். சத்திய வெளிச்சம் கிடைக்குது. தீர்க்க தரிசனங்களுடைய நிறைவேறுதல் நம்ம நாட்கள போயிட்டு இருக்குது. ஒரு தெளிவான பார்வை தேவை நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். எனவே சகோதர சகோதரிகளே, நாமும் இந்த காரியங்களை மனதில் வைத்தவர்களாக நாம் ஜீவிக்கலாம். அறுவடை பத்தி பார்த்துட்டு இருக்கும் போது இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் ராக்காலம் எப்ப வரப்போகுது, ராக்காலம் வரும்போது சபை என்ன பண்ணுவாங்க, எதனால ராக்காலம் வரப்போது பார்த்தோம் இல்லைங்களா? ஆனா இதோட இன்னும் அநேக விஷயங்கள், பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் எப்படி இருக்கும் என்பதை அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். கிளாஸ் 2 மணி நேரம் ஆகுது. பட் நீங்க தயவு செய்து முழுமையா கேளுங்க. அப்பதான் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். தேவன் தாமே நம் அனைவரையும் காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.